ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடோட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்டி. ஸோ நம்ம இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயரன்மெண்ட் உடைய ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்க்கறது மூலமாக யூ வில் பி ஏபிள் டு கெட் தி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நாலேஜ் நீடட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அதோடைய எக்கனாமி பிளேலிஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம 18th வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த 18th வீடியோவில் we are going to start the new chapter called monetary policy. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்டரி வீடியோஸ், அப்புறம் 9th என்சிஆர்டி, 10th என்சிஆர்டி, 11th என்சிஆர்டி அண்ட் அதை தாண்டி பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, டைப்ஸு, செக்டர்ஸு, நேஷனல் இன்கம், டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரியான பல டாபிக்ஸை முடிச்சாச்சு இந்த பாஸ்ட் 17 வீடியோஸில். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஆல் see this in an order. நீங்கள் 17 பார்த்துட்டு 18 பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ ட்ரை டு மெயின்டைன் திஸ் ஆர்டர் அண்ட் சி. ஸோ இன்னைக்கு நம்ம 18th and 19th செஷனில் வில் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் தி மானிட்டரி பாலிசி. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் மானிட்டரி பாலிசி? ஸோ இப்போ தான் நம்ம இன்ஃப்ளேஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் சொல்கிறேன், ஏன் கண்டினியூஷன் முக்கியம்னு. இப்போ தான் இன்ஃப்ளேஷனோட வீடியோவில் we would have seen yesterday that இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு மானிட்டரி பாலிசி பிளேஸ் அ ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இது பார்க்குறப்ப அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரூட் என்ன பார்த்தோம்? ஸோ இன்ஃப்ளேஷனோட காசஸில் ஒன் ஆஃப் தி மெயின் ரூட்டாக நம்ம பார்த்தது மணி சப்ளை. ஸோ எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகி அதனால இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும். மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படி மணி சப்ளை வர்றதுக்கான ஒன் ஆஃப் தி ரூட்ஸாக இருக்கிறது பேங்க் லோன்ஸ். ஸோ பேங்க்ஸ்லேருந்து எவ்வளோ லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறது தான் இட் இஸ் கிரியேட்டிங் தி மணி சப்ளை. இஃப் மோர் நம்பர் ஆஃப் லோன்ஸ் ஆர் கமிங் அவுட், மோர் மணி சப்ளை, மோர் டிமாண்ட், ஸோ மோர் இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ பேங்க்ஸ்லேருந்து எவ்வளோ லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறது தான் மணி சப்ளை காரணமாக இருக்குது அண்ட் அதுதான் இன்ஃப்ளேஷனரியாக இருக்குது. அப்போ பேங்க்ஸ்லேருந்து வெளியே வர லோன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இன்ஃப்ளேஷனையும் ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்க லாஜிக். ஸோ அந்த லாஜிக்கை பயன்படுத்திட்டு தான் மானிட்டரி பாலிசி டூல்ஸ் மூலமாக, ஆர்பிஐ குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் மூலமாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ்லேருந்து எவ்வளோ லோன் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம ரெகுலேட் பண்ணுறது மூலமாக வி ஆர் கண்ட்ரோலிங் தி இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரெடிட் பாலிசி ஆர் கிரெடிட் கண்ட்ரோல் பாலிசி, வேர் ஆர்பிஐ ட்ரைஸ் டு ரெகுலேட் தி மணி சப்ளை by regulating the flow of credit from banks. So RBI will try to regulate the money supply by regulating the flow of credit from banks or the bank loans, through which it also aims to bring in the price stability and macroeconomic stability. So இது மூலமா price and macroeconomic stability நமக்கு கிடைச்சிருது. ஸோ பேங்க்லேருந்து வெளியே வரக்கூடிய லோன்ஸை ரெகுலேட் பண்ணுறது மூலமா மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணி அது மூலமா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணுற பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. So monetary policy is a policy through which RBI regulates the bank loans, amount of bank loans which comes out. So policy which the desired level of money flow and its demand and flow of credit is regulated. It's called as credit and monetary policy. All over the world it is announced by central bank. எல்லா நாட்டிலையும் அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்காக இருக்கிற பேங்க் தான் மானிட்டரி பாலிசி பண்ணுறாங்க. இந்தியாவில் ஆர்பிஐ பண்ணுறாங்க. நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி? So monetary policy tries to bring in financial stability and inflation regulation. So monetary policy ஓட எய்மே என்ன? மணி சப்ளை கண்ட்ரோல் பண்றது மூலமா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி பிரைஸ் ஸ்டெபிலிட்டியும் அது மூலமா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வரது தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோல். இதை தாண்டி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மட்டுமே அதோட வேலை இல்லை. மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ்ல இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ஒர்க். ஸோ மானிட்டரி பாலிசியோட எய்ம் என்ன? பேங்க்லேருந்து வெளியே வரக்கூடிய லோன்ஸை ரெகுலேட் பண்ணுறது தான். ஸோ பேங்க் எவ்வளோ லோன்ஸ் தராங்க அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது தான் மானிட்டரி பாலிசி. ஸோ அதோட பர்பஸ் ஒரு பர்பஸ் லோன், இன்ஃப்ளேஷன். அதர் பர்பஸ் என்ன அப்படின்னா டு என்ஷோர் அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ நாட்டோடைய வளர்ச்சிக்கும் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் தேவைப்படுற இனஃப் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் அந்த செக்டருக்கு போய் சேருதா அப்படின்னு என்ஷோர் பண்ணுறது இதோட வேலை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பேங்க் தான் தே ஆர் ப்ரொவைடிங் தி லோன்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட். ஸோ நாட்டுடைய ப்ரைவேட் செக்டருக்கு தேவைப்படுற லோன்ஸ் எல்லாம் பேங்க்ஸ் தான் கொடுக்குது. அந்த லோன்ஸ் அதிகமாகிறப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் க்ரோத், ஜிடிபி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ அப்போது எல்லா செக்டர்ஸ்க்கும் இனஃப் லோன் போகுதா? ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே எல்லா செக்டரும் இனஃப் லோன்ஸ் போகுதா அப்படின்னு பார்த்துக்க வேண்டிய வேலை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மூலமாக தான் they are make sure that whether adequate loan is going to each and every sector which provides development and which are productive. ஸோ டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ்க்கும் ப்ரொடக்டிவ்
ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ்க்கும் அடிக்குவேட் லோன் போகுதா அப்படிங்கிறதையும் நம்மளால என்ஷோர் பண்ண முடியுது. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரெடிட் டு ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஆல் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமினா அக்ரிகல்ச்சருக்கு லோன் போகணும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் போகணும், சர்வீசஸ்க்கு லோன் போகணும். அண்ட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள்னா பீப்புள் irrespective ஆஃப் தேர் ஸ்டேட்ஹுட், லாங்குவேஜ், caste, ஜெண்டர், ரிலிஜியன், everyone should get money. So especially women entrepreneurs should get enough loans so that women entrepreneurship is developed. So இந்த மாதிரி access to capital to all sectors, differently abled people we must prioritize so that they also have some livelihood opportunity. To promote high economic growth, ultimately at the end of the day more bank loans na enna. So bank வந்து நிறைய லோன்ஸ் கொடுத்துச்சுன்னா அதோட அவுட்கம் என்ன? நிறைய லோன்ஸ் will become investment. So investments தான் they turn into income in the hands of people. So மக்கள் கையில் அதான் இன்கம்மாக மாறப்போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ஜிடிபியாக மாறப்போகுது. ஸோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட், மோர் ப்ரொடக்ஷன், மோர் ஜிடிபி, மோர் இன்கம், அகைன் மோர் ஜிடிபி. ஸோ ஜிடிபி க்ரோத் தான் அல்டிமேட்டாக ரீச் பண்ணும். ஸோ பேங்க்லேருந்து வரக்கூடிய லோன்ஸ் தான் they are ensuring ஜிடிபி க்ரோத். அண்ட் ஃபைனலாக வந்து ப்ரொமோட் எக்ஸ்போர்ட். ஸோ டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட் அண்ட் டு பிரிங் இன் டு ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஜென்ரிக்கான பாயிண்ட்ஸ் விச் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ லோன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் உருவாகுது. ஸோ 1% எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அதர் பர்சன்ஸ் இன்கம். ஸோ மோர் இன்கம், மோர் ஜிடிபி. ஸோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட்னா மோர் ப்ரொடக்ஷன், மோர் ஜிடிபி. ஸோ மோர் ப்ரொடக்ஷன், மோர் ஜிடிபி. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். புரிஞ்சுச்சா? ஸோ மானிட்டரி பாலிசி டூல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ. மானிட்டரி பாலிசி டூல்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று குவான்டிடேட்டிவ் டூல், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் டூல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ மானிட்டரி பாலிசினா என்னன்னு புரிஞ்சிச்சு. நம்ம பேங்க்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய லோன்ஸை ரெகுலேட் பண்றது மூலம், அந்த லோன்ஸை ரெகுலேட் பண்றது மூலமா மணி சப்ளை ரெகுலேட் பண்ணி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றோம். அதே மாதிரி அந்த லோன்ஸை ரெகுலேட் பண்ணி அந்த லோன்ஸ் வந்து எந்த செக்டர்ஸ் போகுது, யாருக்கு போய் சேருது, ஸோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது என்ஷோர் பண்றோம். இதுதான் மானிட்டரி பாலிசியோட ஹோல் எய்ம். So RBI as the regulator of the bank, they are trying to regulate the bank's loan operations to ensure development in the country. So this is the ultimate objective monetary policy. RBI தான் பேங்கோடைய ரெகுலேட்டர். ஸோ பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்ட்ரியோட growth and development-ஐ and macroeconomic stability-ஐ என்ஷோர் பண்ணுறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இந்த ஹோலிஸ்டிக் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறப்போ ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இருக்குது. வெதர் லோன்ஸ் கோயிங் டு ஆல் செக்டர்ஸா அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ இப்போ இதில் டூல்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கணும், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டேங்க். இந்த டேங்க்ல வந்து வாட்டர் இருக்கு. ஓகே, ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் அ டேப். ஓகே, ஸோ இந்த டேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்றது மூலமாகவும் க்ளோஸ் பண்றது மூலமாகவும் இந்த டேங்க்ல இருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வருது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்னா என்ன? குவான்டிடேட்டிவ்னா இட் டாக்ஸ் அபவுட் தி குவான்டிட்டி. பேங்க்ஸ்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். அந்த லோன்ஸ் எந்த செக்டருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இப்போ இதான் வந்து வாட்டர் டேங்க். ஸோ இந்த வாட்டர் டேங்க்ல வந்து இப்போ நம்ம வந்து மானிட்டரி பாலிசினா என்ன? பேங்க் லோன்ஸை ரெகுலேட் தானே பண்ண போறோம். அந்த பேங்க் லோன்ஸோட குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் லோன்ஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னு ரெகுலேட் பண்றது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். அந்த லோன்ஸோட குவாலிட்டியை ரெகுலேட் பண்றோம். அந்த ஒழுங்கான செக்டர்ஸ் தான் போய் சேர்ந்துச்சா, தேவையான இடத்துக்கு தான் போச்சா அப்படின்னு என்ஷோர் பண்றது குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி நம்ம என்ஷோர் பண்றோம். அது மூலமா பேங்க் ஹெல்த்தையும் என்ஷோர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பேங்க் லோன்ஸை ரெகுலேட் பண்றப்போ அதோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் வந்து வி ஆர் டூயிங். ஸோ இப்போ இதுதான் ஒரு வாட்டர் டேங்க், இல்லை தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேப் இருக்கு. ஸோ இந்த டேப்பை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தண்ணி நிறைய வரும், பாதி ஓப்பன் பண்ணால் பாதி தண்ணி வரும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணா தண்ணியே வராது. ஸோ இந்த டேப்பை ஓப்பன் பண்றது மூலமாகவும் க்ளோஸ் பண்றது மூலமாகவும் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் விச் இஸ் கம்மிங் அவுட் அப்படிங்கிறது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. அப்போ இதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். புரியுதா? குவான்டிடேட்டிவ்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டேப்பை வந்து நான் ரெகுலேட் பண்றது மூலமா நான் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வெளியே வந்துச்சு அப்படின்னு என்னால் பண்ண முடியுதுல்ல. ஸோ இதுதான் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா என்ன அப்படின்னா, அப்படி வந்த தண்ணி எங்கே போச்சு? ஸோ இந்த தண்ணி வந்து இட் குட் ஹவ் கான் டு கிச்சன், ஆர் இட் குட் ஹவ் கான் டு பாத்ரூம், டாய்லெட், ஆர் இட் குட் ஹவ் கான் டு கார்டன் ஃபார் கார்டனிங் தி வாட்டர், ஆர் இட் குட் ஹவ் கான் டு அ கார் வாஷ். ஸோ இது வந்து கிச்சனுக்கு போயிருக்கலாம், ஆர் ட்ரிங்கிங்க்கு போயிருக்கலாம், இட் இஸ் தி மோஸ்ட் எசென்ஷியல். அடுத்து பாத்ரூமுக்கு போயிருக்கலாம், டாய்லெட், ஆர் இட் குட் ஹவ் கான் டு கார்டன் ஃபார் கார்டனிங் தி வாட்டர், ஆர் கார் வாஷ்க்கும் போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்த தண்ணி எங்க போய் சேர்ந்துச்சு அப்படின்னு ரெகுலேட் பண்றது தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இதுல இருக்க தண்ணி வந்து யார் யூஸ் பண்றா அப்படிங்கிறது தானே அதோட குவாலிட்டி இருக்கு. இப்போ
தண்ணி வந்து நிறைய வந்து கார்டனுக்கும் கார் வாஷ்க்கு தான் போகுது, பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கு வரவே இல்லை அப்படின்னா இஸ் இட் அ வெரி குட் குவாலிட்டி யூஸ் ஆஃப் வாட்டர்? நோ. தண்ணிங்கிறது எதுக்கு? ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான். ஸோ மோர் வாட்டர் ஷுட் பி கிவன் டு கிச்சன், ட்ரிங்கிங் அண்ட் பாத்ரூம், டாய்லெட் ரேதர் தென் ஸ்பெண்டிங் த வாட்டர் ஃபார் கார்டன் ஆர் கார் வாஷ். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ அப்போ தண்ணியோட பர்பஸ் எங்க இருக்கோ அங்க தண்ணி போறப்போ தான் அதோட பர்பஸ் சால்வ் ஆகுது, அதுதான் அதோட குவாலிட்டியை முடிவு பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த அனாலஜியில இந்த வாட்டர் டேங்க் தான் வந்து பேங்க்ஸ், அதுல இருக்க தண்ணி தான் வந்து லோன்ஸ். ஸோ இந்த பேங்க்ல இருந்து எவ்வளோ லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை ரெகுலேட் பண்ற டூல்ஸ் எல்லாமே குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். அந்த லோன்ஸ் எந்த செக்டருக்கு போய் பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு ரெகுலேட் பண்ற டூல்ஸ் எல்லாம் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். அந்த செக்டர் அக்ரிகல்ச்சருக்கு போச்சா, மேனுஃபேக்சரிங் போட்டா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு போச்சா, சர்வீசஸ்க்கு போச்சா, எஜுகேஷன் லோனா போச்சா, ஹவுசிங் லோனா போச்சா, இட் டிபெண்ட்ஸ்ல. ஆர் விஜய் மல்யா மாதிரி ஆளுக்கு போச்சா. ஸோ யாருக்கு போய் அது உதவுச்சு அப்படிங்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சொல்றோம். So quantitative tools determine how much quantity of loans are coming out of banks. Qualitative tools determine where that loan actually went and created the impact. So எந்த செக்டருக்கு அந்த லோன் போய் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ குவான்டிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் எய்ம்ஸ் அட் கண்ட்ரோலிங் தி குவாலிட்டி ஆஃப் கிரெடிட். ஸோ காஸ்ட் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் கிரெடிட், சாரி, இட் எய்ம்ஸ் அட் கண்ட்ரோலிங் தி காஸ்ட் அண்ட் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டியை தான் அது ரெகுலேட் பண்ணுது. டீல்ஸ் வித் குவான்டம் ஆஃப் மணி அண்ட் டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் தி செக்டர்ஸ். எவ்வளோ லோன் வெளியே வருது, இப்போ இந்த டேப்பை திருப்பி விடுறதுனால எவ்வளோ தண்ணி வருதுன்னு தான் தெரியுமே தவிர தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ அது வெறும் வந்து குவான்டிட்டி தான் தருதே தவிர எண்ட் யூஸ்லாம் கிடையாது. தே ஆர் மெயின்லி எய்ம்ட் அட் ரெகுலேஷன் இன் இன்ஃப்ளேஷன். ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் தான் வந்து ஆர் மெயின்லி யூஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு குவான்டிட்டி தானே. ஏன்னா மணி சப்ளை வந்து அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், மணி சப்ளை குறைஞ்சிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும். அப்படின்னா அப்போ அந்த மணி சப்ளையை உடைய குவான்டிட்டியை ரெகுலேட் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். ஸோ அதனால தான் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் தான் எய்ம் ஆர் யூஸ் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குவான்டிட்டி ஆஃப் மணி சப்ளை அதிகமாக இருப்போ தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, குவான்டிட்டி ஆஃப் மணி சப்ளை குறையிறப்ப இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுதுல. அப்போ குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. எந்த செக்டருக்கு லோன் போச்சுங்கிறத வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் பார்க்க போறது இல்லை, எவ்வளோ லோன் வெளியே வந்ததுங்கிறத வச்சு தானே மணி சப்ளை இருக்கு. ஏன்னா எந்த லோன் வெளியே வந்தாலும் அது எக்கனாமிக்குள்ள பணமாக தான் போகுது. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் கண்ட்ரோலிங் தி யூஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் கிரெடிட். ஸோ அந்த பணம் வந்து எங்கே போய் சேர்ந்துச்சு, இட் என்ஷோர்ஸ் குவாலிட்டி ஆஃப் கிரெடிட், ஹவு பெனிஃபிஷியலி தி கிரெடிட் இஸ் யூட்டிலைஸ் ஃபார் டெவலப்மெண்ட். அந்த பணம் எங்கே போய் சேர்ந்துச்சு, ஹவு பெனிஃபிஷியல் இட் வாஸ் ஃபார் தி எக்கானமி அப்படின்னு என்ஷோர் பண்ணுறது தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். தே டிஸ்கிரிமினேட் பிட்வீன் தி என் செக்டர்ஸ். ஸோ எந்த செக்டருக்கு அது பயனாச்சு அப்படிங்கிறத அதை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். தே ஆர் யூஸ்டு ஒன்லி டு கண்ட்ரோல் தி கிரெடிட் அண்ட் நாட் தி இன்ஃப்ளேஷன். ஸோ கிரெடிட் வந்து எந்த செக்டருக்கு போச்சு அப்படிங்கிறத இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இது மூலமாக இன்ஃப்ளேஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் deals with the how much quantity of bank loans have come out, and qualitative tools deals with where that loan or which sector that loan has gone to அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ இதான் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஏரியாவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஏரியாவை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, இந்த எல்லா டூல்ஸுக்குமே வந்து ஆக்சுவலி வந்து பேங்கிங்ல ஒரு பர்பஸ் இருக்கு. See, RBI is the regulator of the banks. So RBI is regulating the banks so that banks are functioning well. Banks வந்து ஹெல்தியா ஃபங்க்ஷன் ஆகணும், டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும், பேங்க்ஸ் வந்து ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட எய்ம். ஸோ அந்த எய்ம்ல தான் ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் ரெகுலேட்டிங் தி பேங்க் ஸோ தட் டெபாசிட்டர்ஸ் மணி இஸ் ப்ரொடெக்டட். ஸோ அப்படி இருக்கிறதுனால அதே மாதிரி ஆர்பிஐ ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்க் அப்படிங்கிறதுனால எல்லா செக்டர்ஸ்க்கும் ஒழுங்கான லோன்ஸ் போச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்பிஐ வந்து ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்க்ல பேங்கிங் ரெகுலேஷன்ல இந்த எல்லா டூல்ஸ்க்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் இந்த எல்லா டூல்ஸும் மானிட்டரி பாலிசி டூல்ஸாகவும் செயல்படுது. அதாவது பேங்கிங் ரெகுலேஷனுக்குன்னு இவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ பேங்கிங் ரெகுலேஷனுக்கு அது என்ன டூல் ரோல் ப்ளே பண்ணுதோ அந்த ரோல் ப்ளே பண்ணும். அதை தாண்டி அவங்க பேங்கிங் ரெகுலேஷனையும் தாண்டி அது மானிட்டரி பாலிசி டூலாகவும் அங்கே இருக்கு. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இன்ஃப்ளேஷன் அது மூலமாக கண்ட்ரோல் ஆயிடுது. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங்ல அதுக்குன்னு ஒரு தனி பர்பஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதுக்குன்னு பேங்கிங் செக்டருக்கு ஏன் அந்த அந்த டூல் கொண்டு வந்தாங்கிறதுக்கு ஒரு தனி பர்பஸ் இருக்கு. ஆனால் அது மூலமா நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்காக தான் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இதுக்குன்னு பேங்கிங்ல ஒரு தனி பர்பஸே இருக்கு. அந்த பர்பஸையும் தாண்டி அதவே நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ நம்ம எதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, பேங்கிங்ல அந்த டூலுக்கு என்ன பர்பஸ், அது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு, இப்படி தெளிவா ரெண்டுத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியரா?
So now we'll go to the quantitative tools. So quantitative tools deals with the quantum of loans which are coming out of the banks. இந்த quantitative tools வந்து நம்ம conventional tools, non conventional tools அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். கன்வென்ஷனல் டூல்ஸ்னா என்னதுன்னா காலங்காலமா ஆர்பிஐ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பேங்கிங் செக்டர் ரெகுலேட் பண்ண ஒரு 70 வருடங்களா பல வருஷமா ஆர்பிஐயோ சென்ட்ரல் பேங்க்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட்ஸோ யூஸ் பண்ற டூல்ஸ். கன்வென்ஷனல்லாம் காலங்காலமா பயன்படுத்திக்கிட்டு வருது. நான் கன்வென்ஷனல்னா புது புது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசா கொண்டு வந்தது. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ கன்வென்ஷனல்னா கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு பார்ப்பீங்களே. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜினா என்ன? தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இதெல்லாம் கன்வென்ஷனலாக காலங்காலமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்குது. நான் கன்வென்ஷனலாக இப்போ வந்து சோலார் ஆர் விண்டு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் காலங்காலமாக பயன்படுத்திட்டு இருந்த டூல்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டூல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் ரேட் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், இந்த நாலுமே என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது நாலுமே என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ வி ஆர் ஹேவிங் அ பேங்க். இந்த பேங்க்ல வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் போய் என்ன பண்றாங்க? ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் டெபாசிட்டிங் தேர் மணி. கரெக்டா? ஹவுஸ் ஹோல்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க. எவ்வளோ டெபாசிட் பண்றாங்க? இப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் வந்து 10 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணாங்க. 10 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 10 ரூபாய் டெபாசிட் பண்ணா எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கும்? ஸோ மக்கள் கிட்ட இருந்து இப்படி வாங்குற டெபாசிட்ஸை லோனா கொடுக்கறது தான் பேங்கோட வேலை. ஸோ பேங்க் என்ன பண்ணுது? மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி அதை வந்து லோனா கொடுக்குது. கரெக்டா? அந்த லோன் தான் வந்து எக்கனாமி யாருக்கு போகுதுன்னா ஃபர்ம்ஸுக்கு போகுது. ஸோ கிளியரா? ஸோ ஃபர்ம்ஸ் கொடுக்குற இந்த லோன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இன்கமாக மாறுது. அது இன்கமாக திரும்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான் வருது. திரும்ப அதுதான் பேங்க்குக்கு வருது. ஸோ அதனால தான் வந்து பேங்க் வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி சொல்லுதுன்னா, லைக் ஹவு ஹார்ட் பம்ப்ஸ் தி பிளட் த்ரூ அவுட் தி பாடி, பேங்க்ஸ் அண்ட் சர்க்குலேட்ஸ் தி பிளட் த்ரூ அவுட் தி பாடி, பேங்க் சர்க்குலேட்ஸ் தி மணி த்ரூ அவுட் தி எக்கானமி. ஸோ மக்கள் கிட்ட டெபாசிட்ஸை வாங்கி அந்த டெபாசிட்ஸை ஃபர்ம்ஸுக்கு லோனாக கொடுக்குது. ஸோ ஃபர்ம்ஸுக்கு லோனாக கொடுத்த உடனே இதுதான் வந்து எக்கனாமியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறுது. ஓகே, இதான் வந்து எக்கானமியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் என்னவா மாறுது? இன்கமாக மாறுது. இந்த இன்கம் தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து சேவிங்ஸாக திரும்ப பேங்க்லேயே போடுறாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பேங்க்ல பண்ண டெபாசிட்ஸ் எடுத்து லோனாக கொடுத்து அந்த லோன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாதிரி இன்கமாக மாதிரி திரும்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்டே வந்து அது திரும்ப பேங்க்குள்ளேயே போடுறாங்க. ஸோ பேங்க் ஆக்ட்ஸ் ஆஸ் தி ஹார்ட் அண்ட் இட் சர்க்குலேட்ஸ் தி, எப்படி வந்து ஒரு ஹார்ட் வந்து பிளட் சர்க்குலேஷன் பண்ணுதோ அதே மாதிரி பேங்க் வந்து தே ஆர் சர்க்குலேட்டிங் இட். ஸோ இந்த பேங்கோடைய ஆப்ரேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஹோல்டு போயிட்டு பேங்க்ல 100 ரூபாய் டெபாசிட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 100 ரூபாயும் எடுத்து அவங்க வந்து பேங்க் வந்து லோனா கொடுத்துறாங்க. 100 ரூபாய் எடுத்து லோனா கொடுக்குறப்போ இப்போ எப்படி தராங்கன்னா, ஒரு 50 ரூபாய் வந்து விஜய் மல்லையா மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்துறாங்க. இன்னொரு 30 ரூபாய் வந்து நீரவ் மோடி மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 80 ரூபாய் போயிடுச்சு. 50 ரூபாய் ஒருத்தருக்கு, 80 ரூபாய் ஒருத்தருக்கு, மிச்சம் 20 ரூபாய் வந்து நம்ம கம்பெனி ஆதில் மோட்டர்ஸ். ஸோ நம்ம ஆதில் மோட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், இ வெஹிக்கிள்ஸ் பண்ற கம்பெனி. ஸோ நம்மள மாதிரி நாணயமான நேர்மையான ஒரு கம்பெனிக்கும் ஒரு 20 ரூபா வருது. ஸோ 100 ரூபாய் லோனு, 100 ரூபாய் அந்த டெபாசிட் எப்படி லோனா போயிருக்கு? 80 ரூபா விஜய் மல்லையா, 50 ரூபா விஜய் மல்லையாக்கும், 30 ரூபா நீரவ் மோடிக்கும், 20 ரூபா எனக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ 100 ரூபா லோனா கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகுது? அந்த லோனை 80 ரூபா மதிப்புள்ள லோனை வாங்கின 2 பேருமே லோன் கட்ட முடியாதுன்னு சொல்லி இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த 80 ரூபா கொடுத்ததும் காலி. சரியா? இப்போ எனக்கு ஆதில் மோட்டார்ஸ் கொடுத்த லோன் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்? நேர்மையா திரும்ப கட்டிட்டேன். ஸோ நான் நேர்மையா திரும்ப கட்டணும்னா பேங்க்ஸ்க்கு வந்து 100 ரூபாய் லோன் போனது 20 தான் வந்துச்சு. இப்போ இந்த 10 பேருமே வந்து அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு வித்ரா பண்ண வந்தா பேங்க்குக்கு ஏது பணம்? ஸோ அப்படி 10 பேரும் எனக்கு பணம் வேணும்னு வித்ரா பண்ண வந்தா பேங்க்குக்கு பணம் இல்லை. புதுசா ஒருத்தர் வந்து எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு பணம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஸோ இப்படி லோன் வந்து இஷ்டத்துக்கு வரவங்களுக்குலாம் கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? பேங்க் வந்து நாளைக்கு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெபாசிட்டர்ஸ் வந்து வித்ரா பண்ண வந்து அவங்கள்ட்டையும் பணம் இருக்காது. புதுசா யாராவது லோன் கேட்டு வந்து அவனுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஸோ புதுசா லோன்ஸ் போகல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது, இன்கம் வராது, ஜிடிபி growth வராது. ஸோ இந்த என்டையர் சர்க்கிளே வந்து பிரேக் ஆயிடுது. அதே மாதிரி மக்களோட டெபாசிட்ஸ் வந்து இப்போ 20 ரூபா தானே திரும்ப வந்துச்சு. இந்த 10 பேர் வந்து அவங்க பணத்தை கேட்க போறப்போ 2 பேருக்கு அவங்க போட்ட பணம் வந்துருச்சு. மிச்சம் 8 பேருக்கு அவங்க போட்ட பணம் இல்லைல்ல. அந்த 8 பேருக்கும் பேங்கிங் செக்டர் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா யாராவது டெபாசிட் பண்ணுவாங்களா? ஸோ டெபாசிட்ஸே வராது. ஸோ அப்போ மக்களுக்கு பேங்க் மேல இருக்க ட்ரஸ்ட் போயிடும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐங்கிறதே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பேங்க்ஸ் வந்து யாரும் கொடுத்து மாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல வந்துச்சு. என்னன்னா 100 ரூபா லோன் போச்சு, 20 ரூபா திரும்ப வந்திருக்கு, 80 ரூபா அவுட். இப்போ புதுசா லோன் கொடுக்கும் பணம் இல்லை, டெபாசிட்டர்ஸ் கொடுக்கும் பணம் இல்லை. இந்த மாதிரியான டைம்ல தான் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். அப்படி ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற கடனுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் கடன் வாங்குவாங்க. வாங்கி இங்க இன்னொரு 100 வந்து அந்த 100 வச்சு புதுசா யாராவது லோன் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க, யாராவது பணம் வித்ரா பண்ணாலும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் ஆர்பிஐ வருது. ஸோ அதனால ஆர்பிஐ வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னா பேங்க்ஸுக்கு வந்து பணம் கிரைசிஸ் வரும்போது
அவங்களுக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கலன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து ஆர்பிஐ கிட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ என்ன ஆகுது? ஸோ பேங்க்ஸ் பாரோ மணி ஃப்ரம் ஆர்பிஐ. அப்படி ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் பாரோ பண்ற மணிக்கு அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் பேங்க் ரேட். பேங்க் ரேட் இஸ் தி ரேட் அட் விச் ஸோ பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் ஸோ நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. பேங்க் ரேட் இஸ் தி ரேட் அட் விச் பேங்க்ஸ் பாரோ லாங் டர்ம் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் பேங்க்ஸ் பாரோ லாங் டர்ம் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ அப்போ தேர் இஸ் another rate called repo rate, which is the rate at which banks borrow short term loans. ஸோ பேங்க் ரேட்னா என்னதுன்னா, இந்த மாதிரி பேங்க்குக்கு பணம் வேணுங்கிறப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து அவங்க லாங் டேர்ம் லோன்ஸை வாங்கி அதை வந்து கொடுத்து அவங்க திரும்ப வந்து லோன் சைக்கிளையும் டெபாசிட் சைக்கிளையும் ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. அப்படி ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறப்போ அந்த கடனுக்கு அடைக்கிற ரேட்டு தான் பேங்க் ரேட். அண்ட் திஸ் இஸ் லாங் டேர்ம் லோன். ஸோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து லாங் டேர்ம் லோன்ஸும் வாங்குறாங்க, ஷார்ட் டேர்ம் லோன்ஸும் வாங்குறாங்க. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா டைம் பீரியடை பொறுத்து. ஸோ 5 இயர்ஸ் லோன், 10 இயர்ஸ் லோன் அப்படின்னு வாங்குறது லாங் டேர்ம் லோன். அதே மாதிரி வந்து 1 டே லோன், 14 டே லோன்ஸ் அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஸோ அப்படியே பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற லாங் டேர்ம் லோன்ஸுக்கு அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் பேர் தான் பேங்க் ரேட். ஸோ பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் பேங்க்ஸ் பாரோ லாங் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து இது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேங்க்ஸ் வந்து டெபாசிட்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்களா, அதுக்கு டெபாசிட்டர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம் 4% வட்டி தராங்க அப்படின்னு. ஸோ பேங்க் ரேட்டு ஒரு 4% இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? பேங்க் ரேட்ஸும் 4% இருக்கு, டெபாசிட்டர்ஸ்க்கு வட்டி கொடுக்கறது 4% இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது? 4%க்கு டெபாசிட்டர்ஸ் கிட்ட பணம் வாங்குறாங்க, 4% கிட்ட ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அப்போ பேங்க் வந்து லாபகரமா நடக்கணும் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்குறப்போ ஒரு 6% லெண்டிங் ரேட் வந்து ஒரு 6% இருந்தால் தான் 2% லாபம் வரும். ஸோ 4% ஒரு லோன், 4% ஒரு லோன். ஸோ 4% பணத்தை வாங்கி அந்த பணத்தை வாங்கி லோன் கொடுக்குறப்போ ஒரு 6% கொடுக்குறப்போ 2% லாபம் வருது இல்ல, அப்படிதான் பேங்க்குக்கு இன்கம் வருது. ஸோ அதான் வந்து பேங்க்குக்கு வரக்கூடிய இன்கம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதான் வந்து ஹோல் ஸ்ட்ரக்சர். இப்போ பேங்க் ரேட்டோடைய பேங்கிங் பர்பஸ் புரிஞ்சுச்சா? ஸோ எந்த டூல் படிச்சாலும், இப்போ எந்த ஒரு டூல் படிச்சாலும் அதோடைய பேங்கிங் ஆபரேஷன்ஸ் அதோட பர்பஸ் என்ன, அது எப்படி குவாலிட்டேட்டிவ் டூல், குவான்டிடேட்டிவ் டூலாகவும் இருக்கு. இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ பேங்கிங் ஆபரேஷன்ல பேங்க் ரேட்டோட பர்பஸ் என்ன, பேங்க்ஸுக்கு பணம் வேணுங்கிறப்போ ஆர்பிஐ கிட்ட பாரோ பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிடேட்டிவ் டூலா பேங்க் ரேட் எப்படி செயல்படுது? பேங்க் ரேட் இருக்கு. ஸோ பேங்க் ரேட்டை இப்போ ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எக்கனாமில இன்ஃபிளேஷன் ஹையா இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இன்ஃபிளேஷன் இஸ் ஹை. ஸோ எக்கனாமில இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கிறப்போ இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃபிளேஷன் ஹையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது எப்படி மானிட்டரி பாலிசி டூலா இருக்கு, எப்படி இதை வச்சு இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்கனாமில இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கிறது காரணம் மணி சப்ளை ஹையா இருக்கு. அப்போ மணி சப்ளை கம்மிப்படுத்திட்டா நம்மளால இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேங்க் லோன்ஸை குறைக்கணும். இப்போ பேங்க் லோன்ஸை குறைக்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? பேங்க் ரேட்டை ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ பேங்க் ரேட்டை ஏற்றி விட்டா என்ன ஆயிடும்? இப்போ பாருங்க, ஆர்பிஐ வந்து 4% இந்த பேங்க் ரேட்டை 5% ஆக்கிட்டாங்க, இல்ல 6% ஆக்கிட்டாங்கன்னு வச்சிடலாம். ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை 4%லேருந்து 6% ஆக்கிட்டா பேங்க் 6% கொடுத்தா லாபம் வருமா? பேங்க்ஸும் வந்து அதை 8% லோன் கொடுத்தாதான் இப்போ லாபம் வரும். ஸோ பேங்க்ஸ் வந்து கடனாக கொடுக்குறப்போ 8% கொடுத்தாதான் அதே 2% லாபம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை 4லேருந்து 6க்கு ஏற்றுறாங்களோ அப்பப்பெல்லாம் பேங்க்ஸும் லெண்டிங் ரேட்டை 6லேருந்து 8க்கு ஏற்றிடுவாங்க. ஸோ பேங்க் ரேட் ஏற்றினோன்னு என்ன ஆயிடுது? பேங்கோடைய லெண்டிங் ரேட்டும் ஏறிடுது. லெண்டிங் ரேட் ஏறணும்னு என்ன ஆயிடுது? லோன்ஸ் ஆர் டிஸ்கரேஜ்டு. புரியுதா? லோன்ஸ் டிஸ்கரேஜ் ஆயிடுது. ஸோ நம்பர் ஆஃப் லோன்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி பேங்க்ஸ் குறைஞ்சிருது. ஸோ அதனால மணி சப்ளையும் குறைஞ்சிடுது. மணி சப்ளை குறைஞ்சோன்னு என்ன ஆயிடுது? இன்ஃபிளேஷன் இஸ் கண்ட்ரோல்டு. புரியுதா? ஸோ பேங்க் ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஆர்பிஐ வந்து 4லேருந்து 6 ஆக்கிட்டா பேங்க்ஸும் வந்து 6லேருந்து 8ன்னு ஏற்றிடணும். எதை? லெண்டிங் ரேட்டை ஏற்றிடணும். அப்படி லெண்டிங் ரேட்டை ஏற்றிட்டா தான் அவங்களால லாபத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்படி லெண்டிங் ரேட் ஏற்றணும்னு என்ன ஆயிடுது? வட்டி ஏறிடுச்சு. ஸோ வட்டி வந்து 6%லேருந்து 8% ஏறின பிறகு என்ன ஆயிடுது? பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் லோன். ஸோ நிறைய பேர் வந்து வட்டி லோன் வாங்க மாட்டாங்க. லோன் வாங்கலாம்னு வரப்போ வட்டி ஏறிடுச்சு அப்படின்னா சரி லோன் வேணான்னு முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ மெனி பீப்புள் வில் டிஸ்கரேஜ் டு கெட் லோன்ஸ். ஸோ அதனால அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் கமிங் அவுட் ஆஃப் தி பேங்க்ஸ் வில் கம் டவுன். அதனால மணி சப்ளை வில் கம் டவுன். அதனால இன்ஃபிளேஷன் வில் பி கண்ட்ரோல். வென் இன்ஃபிளேஷன் இஸ் ஹை, ஆர்பிஐ வில் இன்க்ரீஸ் தி பேங்க் ரேட். இப்போ அதே சினாரியோ when GDP is low. GDP is lowனா என்ன? ஜிடிபி லோவா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம என்ன சொல்றோம்? ஜிடிபி லோவா இருக்குன்னா இன்ஃபிளேஷனும் லோவா இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன் ஹையா இருந்தா பேங்க் ரேட் ஏத்துவாங்க, இன்ஃபிளேஷன் லோவா இருந்தா பேங்க் ரேட்டை குறைச்சு விட்டுருவாங்க.
ஸோ இன்ஃப்ளேஷன் லோவா இருந்தா, இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்தா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை ஏத்தி விடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் லோவா இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷனை பூஸ்ட் பண்றதுக்காக ஆர்பிஐ வந்து ரேட்டை ஏத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏத்தி விடுறது அப்படின்னு சொன்னா அது வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் இல்லைல்ல, நல்லா இல்லைல்ல. இன்ஃப்ளேஷன் ஏத்தி விடுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ அது இன்ஃப்ளேஷன் சொல்ல மாட்டாங்க, ஜிடிபி growthன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? ஜிடிபி growth கம்மியா இருக்கு. ஜிடிபி growth கம்மியா இருந்தா அதை அதிகப்படுத்தி விடணும். ஸோ அப்போ ஜிடிபி growth கம்மியா இருக்குன்னா அதை அதிகப்படுத்தி விடுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்றாங்க? பேங்க் ரேட்டை குறைச்சிருவாங்க. பேங்க் ரேட்டை குறைச்சிடுறாங்க. இப்போ பேங்க் ரேட் 4% இருந்து 2% ஆக்கிட்டாங்க அப்படின்னா லெண்டிங் ரேட்டை வந்து இவங்க வந்து 6க்கு பதிலா 5%க்கே லோன் கொடுக்கலாம். ஸ்டில் லாபம் வரும். அப்போ லெண்டிங் ரேட்டை குறைச்சிருவாங்க. லெண்டிங் ரேட்டை குறைச்சிட்டா என்ன ஆயிடும்? லெண்டிங் ரேட்டும் குறைச்சிருவாங்க. லெண்டிங் ரேட் குறைச்சிட்டா லோன்ஸ் வந்து என்கரேஜ் ஆகும். லோன்ஸ் என்கரேஜ் ஆச்சுன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ புரிஞ்சுச்சா? ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். இதுதான் வந்து லாஜிக். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை ஏற்றுவாங்க. பேங்க் ரேட்டை ஏற்றுறது மூலமா என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ஜிடிபி growth லோவா இருக்கிறப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்க? பேங்க் ரேட்டை குறைச்சிடுறாங்க. பேங்க் ரேட் குறைச்சிட்டா பேங்க்ஸ் will be forced to reduce the lending rate. ஸோ லெண்டிங் ரேட் குறைச்சிட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிச்சுன்னு நிறைய பேர் லோன் வாங்க வருவாங்க. ஸோ லோன்ஸ் will be encouraged. ஸோ லோன்ஸ் என்கரேஜ் ஆச்சுன்னா நிறைய மணி சப்ளை, ஸோ இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி பேங்க் ரேட்டை ஏத்துறது மூலமா இறக்குறது மூலம், எங்க பேங்க் ரேட் ஒரு டேப் மாதிரி இருக்கு. அந்த டேப்பை இப்படி திருகிறது மூலமா நம்மளால பேங்க்ல இருந்து எவ்வளவு லோன்ஸ் வருது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியுதுல. லோன்ஸ் என்கரேஜோ டிஸ்கரேஜோ பண்ணி மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ண முடியுதுல. அதனால இது குவான்டிடேட்டிவ் டூல். ஸோ அப்போ எந்த ஒரு டூல் படிச்சாலும் அதோட பேங்கிங் ஆபரேஷன்ல அதுக்குன்னு ஒரு பர்பஸை படிச்சுக்கணும். அது என்ன, குவான்டிடேட்டிவ்ல எப்படி இருக்கு. ஸோ பேங்கிங் ஆபரேஷன்ல அதோட பர்பஸ் என்ன? டு பாரோ லாங் டர்ம் லோன்ஸ். ஸோ பேங்க் ரேட் மூலமா தான் லாங் டர்ம் லோன்ஸை பாரோ பண்றாங்க. ஸோ அதான் வந்து பேங்கிங் ஆபரேஷன்ல அதோட பர்பஸ். அது எப்படி குவான்டிடேட்டிவ்ல இருக்கு? பை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் யூ கேன் கண்ட்ரோல் தி மணி சப்ளை. இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ பேங்க் ரேட் படிக்கிறப்போ அதோட பர்பஸ் என்ன, பிளஸ் அது எப்படி குவான்டிடேட்டிவ் டூலாகவும் இருக்கு. பேங்கிங்ல அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, டு பாரோ லோன்ஸ். குவான்டிடேட்டிவ் டூல்ல பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ், இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்தா பேங்க் ரேட்டை ஏற்றி மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஜிடிபி growth லோவா இருக்கு, இன்ஃப்ளேஷன் லோவா இருக்குன்னா பேங்க் ரேட்டை குறைச்சு ஜிடிபி growth பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும்? when ஜிடிபி growth, when inflation is high, what steps RBI will take? ஸோ பேங்க் ரேட் will be increased. இப்படி தான் வந்து ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் வரப்போகுது. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? இதான் வந்து பேங்க் ரேட். ஸோ அடுத்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். ஸோ சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். ஸோ சிஆர்ஆர்னா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன? ஸோ எவ்ரி பேங்க், ஸோ வென் டெபாசிட்டர் டெபாசிட்ஸ் மணி, ஒரு டெபாசிட்டர் வந்து என்ன பண்றாரு? பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்றப்போ ஒரு 100 ரூபாய் டெபாசிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ரூபாய் பணத்தை இப்போ எடுத்து விஜய் மல்லையா மாதிரியோ நீரவ் மோடி மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லா பணமும் போயிடுச்சு. எந்த பணமும் திரும்ப வரல. அப்போ டெபாசிட் வந்து பணம் கேட்டால் பணம் இல்லை. ஸோ அப்போ இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் இன் ஃபியூச்சர். அதனால ஆர்பிஐ என்ன பண்றாங்க? எப்பவுமே எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் பணத்தை நீங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி எடுத்து வச்சு யூ ஹாவ் டு மெயின்டைன் சம் ரிசர்வ்ஸ். ஸோ அப்படி ரிசர்வ்ஸை நீங்க மெயின்டைன் பண்றது மூலமா நாளைக்கு நீங்க ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறப்போ, ஆர் நாளைக்கு வந்து நீங்க வந்து பேங்க் வந்து லாஸ் ஆகி க்ளோஸ் ஆகுற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று வரும்போது யூ கேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ யூ கேன் யூஸ் திஸ் மணி டு அப்சார்ப் தி லாசஸ் அண்ட் கண்டினியூ தி பேங்கிங் ஆப்ரேஷன். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஸோ பேங்க் என்ன சொல்றாங்க? ஆர்பிஐ என்ன சொல்றாங்க? உனக்கு மக்கள் வந்து டெபாசிட் பணம் தராங்க, உன்னை நம்பி பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து லோனா கொடுத்துறாத, கொஞ்சம் டெபாசிட்ஸை எடுத்து வை. மக்கள் வந்து உங்ககிட்ட பண்ண டெபாசிட்ஸை கொஞ்சம் ரிசர்வ்ஸா எடுத்து வை. அந்த ரிசர்வ்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிசர்வ்ஸ் தான் என்ன அப்படின்னா இது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கேஷ் இப்போ வச்சுக்கலாம் சிஆர்ஆர், அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, த ரிசர்வ்ஸ் விச் அதாவது வாட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ? த ரேஷியோ ஆஃப் டெபாசிட்ஸ் which banks have to keep as reserve with RBI is called as cash reserve ratio. ஸோ பேங்க்ஸ் வரக்கூடிய டெபாசிட்ஸ்ல இருந்து ஒரு ரேஷியோவை வந்து எடுத்து அவங்க ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ்ஸா வைக்கணும். அண்ட் பேங்க்ஸ் கிட்ட வர டெபாசிட்ஸ்ல இருந்து ஒரு ரிசர்வ் எடுத்து அவங்களே அவங்களுடைய வால்ட்ல ரிசர்வ்ஸா வச்சுக்கணும். ஸோ நீங்க படம்லாம் பேங்க்லாம் காட்டுறப்போ கீழே வந்து ஒரு லாக்கர் காட்டுவாங்க, இல்லை நிறைய பணம் இருக்கும்ல, அதான் வந்து வால்ட். ஸோ உங்ககிட்ட மக்கள் வந்து ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்றாங்கன்னா அதுல ஒரு ரேஷியோவை நீங்க ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் தி ரேஷியோ ஆஃப் டெபாசிட்ஸ் விச் பேங்க்ஸ் மஸ்ட் கீப் ஆஸ்
ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ. ஸோ அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டெபாசிட்ஸ் விச் பேங்க்ஸ் மஸ்ட் கீப் ஆஸ் ரிசர்வ்ஸ் வித் தெம்செல்ஸ். அவங்களே அவங்களுடைய பேங்க் லாக்கருக்குள்ள ரிசர்வ்ஸாக வச்சுக்கணும். ஸோ இப்படி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்னு ரெண்டு டூல் மூலமா ஆர்பிஐ வந்து ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இப்படி ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு மிச்ச பணத்தை தான் நீ லோனா கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ ₹100 வருது, இப்படி இப்படி வச்சுக்கலாம். சிஆர்ஆர் வந்து 5%, எஸ்எல்ஆர் வந்து 5% இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் வந்து 10%. அப்போ பேங்க் வந்து ஒருத்தர் வந்து ₹100 டெபாசிட் பண்றாரு அப்படின்னா 5% வந்து ₹5 வந்து யாருக்கு போயிடணும்? ஆர்பிஐ கிட்ட ரிசர்வா போயிடணும். இன்னொரு ₹5 வந்து எஸ்எல்ஆர்ல ரிசர்வா இருக்கணும். கரெக்டா? ஸோ ₹5 ஆர்பிஐக்கு சிஆர்ஆரா போயிடுது. இன்னொரு ₹5 எஸ்எல்ஆரா போகுது. ஸோ மிச்சம் இருக்கிற ₹90 தான் லோனா போகுது. கரெக்டா? ஸோ இப்படி ₹100 டெபாசிட் வருதுன்னா அதுல ஒரு ரேஷியோ 5% வந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ்ஸா இருக்கணும். இன்னொரு 5% நீயே ரிசர்வ்ஸா வச்சுக்கோ. மிச்ச பணத்தை மட்டும் லோன்ஸா கொடு அப்படின்னு சொல்றது தான் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். ஸோ இதுதான் வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரோட பர்பஸ். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வர டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க லோனா கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் டெபாசிட்ஸ் எடுத்து வைங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் when there is a need to close the bank because of huge losses, you will have some money to absorb the losses and continue your operations. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த ரிசர்வ்ஸ்ல இருந்தா பணத்தை எடுத்து டெபாசிட்டர்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. இதுல கையே வைக்கக்கூடாது, எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் பேங்க் ஷுட் மெயின்டைன் இட், தே cannot டேக் இட். ஸோ அது மெயின்டைன் பண்றது மூலமா என்ன ஆகுது, ஒரு சேஃப்டி மெஷரா இது இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் தி ரேஷியோ ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொன்னேன். பட் நோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அது டெபாசிட்ஸ்னு இருக்காது. டெபாசிட்ஸ் வந்து என்னன்னு போட்டிருப்பாங்கன்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா என்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு பேங்க்ல வந்து நீங்க பணத்தை போய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ். ஒன்று வந்து டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று வந்து டைம் டெபாசிட். கரெக்டா? ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போய் போட்ட பணம் எப்போ நமக்கு வேணும்னாலும் ஆன் டிமாண்ட் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்க பேங்க்ல போட்ட பணத்தை எப்போ வேணாலும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம்ல. எப்போ வேணா ஏடிஎம் கார்டுல இருந்து பணம் எடுத்துக்கலாம், எப்போ வேணா யூபிஐல பணம் பே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்ஸ்னா என்ன அப்படின்னா, யூ கேன் டேக் தட் மணி ஒன்லி ஆஃப்டர் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்க டெபாசிட்ஸை நீங்க வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் டைம் டெபாசிட்ஸ். ஸோ அப்படி டைம் டெபாசிட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் எஃப்டியில் போடுறோம்ல. ஸோ நம்ம பணம் எஃப்டியில் போட்டு வச்சிருக்கிறதுலாம் டைம் டெபாசிட்ஸ்ல வரும். இன்னும் எஃப்டியில் வந்து நீங்க 2 இயர்ஸ் எஃப்டி 5 இயர்ஸ் எஃப்டி அப்படின்னு பணம் போட்டு வச்சுட்டா அதை இஷ்டத்துக்கு வெளியே எடுக்க முடியாது. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா தான் அந்த பணத்தை வித்ரா பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் டைம் டெபாசிட்ஸ். ஸோ டைம் டெபாசிட்ஸ்னா ஒன்லி ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் வித்ரா. டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா நீங்க எப்போ வேணா வித்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதுதான் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் டைம் டெபாசிட்ஸ். ஸோ ஆன் டிமாண்ட் whenever you want you can withdraw. ஸோ நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறது டிமாண்ட் டெபாசிட்ஸ். எஃப்டி பணம் போட்டு வச்சீங்கன்னா நீங்க அந்த எஃப்டி டைம் முடிகிற வரைக்கும் எடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் டைம் டெபாசிட்ஸ். ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ் டைம் டெபாசிட்ஸ் என்னன்னு புரிஞ்சுச்சா? ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த பேங்க்குக்கு வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ பேங்கோட அசெட் அப்படின்னு அவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் கொடுக்குற லோனை தான் அசெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து கடனா கொடுக்குறாங்க. அந்த பணம் திரும்ப பேங்க்குக்கு தான் வரப்போகுது. அதனால அது பேங்கோட சொத்து. ஸோ பேங்கோட அசெட் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? அசெட் அப்படிங்கிற வேர்டு பேங்கிங் சிஸ்டம்ல எதை குறிக்குதுன்னா லோன்ஸை குறிக்குது. ஏன்னா பேங்க் அவங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து கடனா தராங்க, அந்த பணம் திரும்ப அவங்களுக்கு வரப்போகுது. ஸோ தட் இஸ் அசெட்ஸ். லயபிலிட்டினா என்ன அப்படின்னா, திரும்ப கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன், திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து பீப்புள் வந்து டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ் திரும்ப மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற லயபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ டெபாசிட்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லோன்ஸை வந்து அசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெபாசிட் இஸ் லயபிலிட்டில மக்கள் பண்ண டிமாண்ட் டெபாசிட்டியோ டைம் டெபாசிட் நீங்க வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல எஃப்டில போட்ட பணமோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க வெளியே எடுக்கலாம். இப்போ டிமாண்ட் டெபாசிட் எப்போ வேணா எடுக்கலாம், எஃப்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பணம் எடுக்கலாம் அப்படின்னா அந்த பணம் திரும்ப உங்களுக்கு கொடுத்துடணும்ல, பேங்க் எடுத்துக்கும் அந்த பணத்தை. ஸோ அப்படி திரும்ப கொடுக்கறதுக்கு பேர் தான் லயபிலிட்டி, திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அப்போ டெபாசிட்ஸ் வந்து நம்ம லயபிலிட்டின்னு சொல்றோம், லோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெபாசிட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் தி டோட்டல் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் விச் பேங்க் ஹேஸ் 5% அவங்க சிஆர்ஆர் ஆகும், 5% எஸ்எல்ஆர் ஆகும் வைக்கணும். ஸோ பேங்க்குக்கு வர டெபாசிட்ஸ்ல இருந்து ஒரு ரேஷியோவை ஆர்பிஐ கிட்ட ரிசர்வா வைக்கணும், ஒரு ரேஷியோ அவங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னல. அதை டெபாசிட்னு சொல்றதுக்கு பதிலாக டெக்னிக்கலா சொல்லணும்னா புக்ஸ்லாம் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை, டிமாண்ட் டெபாசிட் பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் அதோடைய டோட்டல் வேல்யூ. சரியா? ஸோ அதான் வந்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்.
ஸோ அதை வந்து தே ஹாவ் டு மெயின்டைன். ஸோ அந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்ல 5% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி மெயின்டைன் பண்றப்போ இப்போ இது ரெண்டுமே எப்படி வந்து ஸோ 5% ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் ஆகணும், 5% அவங்களே ரிசர்வ் ஆகணும், மிச்சம் தான் லோனா தர முடியும். இது பேங்கிங் செக்டர்ல பேங்க்ஸ்ல சிஆர்ஆர் எஸ்எல்ஆருக்கு இருக்கிற பர்பஸ். இப்போ இதே சிஎல்ஆருக்கு எஸ்எல்ஆருக்கு இருக்கக்கூடிய பர்பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி இதே சிஎல்ஆருக்கு எஸ்எல்ஆர் பர்பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிடேட்டிவ் டூல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ் டூலா அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும், மணி சப்ளை குறைக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் ஏற்றி விட்டுருவாங்க. சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் ஏற்றி விட்டா என்ன ஆகும்? சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் ஏற்றி விடுறப்போ இப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து 10% ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் 10% ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு டெபாசிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ்ல 100 ருபீஸ் டெபாசிட்ஸ் வருது அப்படின்னா அப்போ ஆர்பிஐக்கு அவங்க 10 ரூபா கொடுத்துடணும், அவங்க லாக்கர்ல 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். அப்போ 10 ரூபா இங்க போயிடுச்சுன்னா மிச்சம் 80 ரூபா தான் லோனா கொடுக்க முடியும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணிடுவாங்க, சிஆர்ஆர் இல்லை எஸ்எல்ஆரை மணி சப்ளை குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மணி சப்ளை குறைக்கணும்னு நினைக்கிறப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏற்றி விடுறப்போ அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் விச் கேன் பி கிவன் வந்து குறைஞ்சிரும். அதனால மணி சப்ளை குறைஞ்சிரும். அதனால இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிடும். ஸோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏற்றிட்டாங்க, 5% ஏற்றி இது 10 ஆக்கின பிறகு என்ன ஆயிடுச்சு, 90 ருபீஸ் லோன் கொடுத்துருந்த இடத்துல 80 ருபீஸ் தான் லோன் கொடுக்க முடியுது. 10 ரூபாய் ஒர்த் ஆஃப் மணி சப்ளை கொடுக்க முடியாம ரிசர்வ்ஸ்ல ஹோல்ட் ஆயிடுச்சு. இது மூலமா 10 ரூபாய் ஒர்த் ஆஃப் மணி சப்ளை குறைக்க முடிஞ்சதுல. ஸோ லைக் திஸ் when they reduce the money supply inflation will be controlled. இப்போ அதுவே வந்து ஜிடிபி growth லோவா இருக்கு, ஜிடிபி growth லோவா இருக்கு, இதை பூஸ்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க, சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறைச்சி விட்டுருவாங்க. ஸோ சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறைச்சி விட்டு இப்போ என்ன பண்றாங்க, 5 பதிலாக 2% ஆக்கிடுறாங்க. ஸோ 2% ஆக்கிட்டா மேலே வந்து 2 ருபீஸ் கொடுத்துப்பாங்க, அவங்க லாக்கர்ல 2 ருபீஸ் வச்சுட்டு மிச்சம் 96 ருபீஸ் லோனா கொடுக்க முடியும். புரியுதா? 96 ருபீஸ் லோனா கொடுக்க முடியும். அப்போ என்னால எக்ஸ்ட்ராவா 4 ரூபா லோன் கொடுக்க முடிஞ்சதா? அப்போ என்ன ஆயிடுது, லோன்ஸ் வந்து அதிகமாயிடும். லோன்ஸ் அதிகமாச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகும், அது மூலமா ஜிடிபி வளரும். ஜிடிபி பூஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். ஸோ நம்ம மானிட்டரி பாலிசி எப்படி பார்க்கணும் அப்படின்னா 6க்கு மேலே போயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷனை குறைக்கணும். இன்ஃப்ளேஷன் ரேட் 2க்கு கீழே இன்ஃப்ளேஷன் ரேட் போயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஜிடிபி இன்ஃப்ளேஷனுக்கு 2% கீழே இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஜிடிபி growth கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜிடிபி growth அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா? ஸோ ஜிடிபி growth அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் பேங்கிங் செக்டர்ல ஒரு பர்டிகுலர் பர்பஸ் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா தே ஷுட் மெயின்டைன் சம் ரிசர்வ்ஸ். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய டெபாசிட்ஸ்ல சிஆர்ஆர் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டெபாசிட்ஸ் விச் பேங்க்ஸ் மஸ்ட் மெயின்டைன் வித் தி ஆர்பிஐ. SLR is the ratio of deposits which banks must maintain with themselves as reserves. ஸோ அதை வச்சுட்டு மிச்ச பணத்தை தான் they can lend as loans for the loans. ஸோ அதுதான் வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரோட வேலை. ஸோ சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ஃபார்மேட்ல பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்றாங்க. அதுக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் தருதா இல்லையான்னு அப்படின்னா 2007 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம பேங்க் கிட்ட டெபாசிட் வச்சா நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் தருது இல்லை, அப்படி பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட தான் சிஆர்ஆர் டெபாசிட்ஸா ரிசர்வ்ஸா வச்சிருக்காங்க, அதுக்கு ஆர்பிஐ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறது இல்லை. எஸ்எல்ஆர் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இந்த எஸ்எல்ஆர்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ எஸ்எல்ஆர்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா இந்த எஸ்எல்ஆர் 3 ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்ணலாம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க கரண்ட்லி பாத்தீங்கன்னா கரண்ட்லி சிஆர்ஆர் எவ்வளவு இருக்கு, கரண்ட் ரேட்ல சிஆர்ஆர் வந்து நமக்கு 4.5% இருக்கு. எஸ்எல்ஆர் அதாவது இப்போ என்ன மாசம், ஸோ அக்டோபர் மாசம், இந்த வீடியோ வந்து வரும்போது நவம்பர் மாசம் ஆயிடுமா? ஓகே, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2024ல நம்ம இருக்கோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2024ல சிஆர்ஆர் வந்து 4.5ம் எஸ்எல்ஆர் வந்து 18% இருக்கு. இதோட பர்பஸ் என்ன, அப்போ இந்தியாவில் வந்து ஒரு 100 ரூபாய் போயிட்டு நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 4.5 ருபீஸ் சிஆர்ஆர் போயிடுது, 18 ருபீஸ் எஸ்எல்ஆர்ல போயிடுது, 22.5 முடிஞ்சிருது. மிச்சம் எவ்வளவு லோன் கொடுக்க முடியும், மிச்சம் வந்து 78.5 ருபீஸ் தான் லோனா கொடுக்க முடியும். இந்தியாவில் 22% ரிசர்வ் போயிடுது, 78.5 தான் லோனா கொடுக்க முடியும். இந்த 18% எஸ்எல்ஆர் பேங்க்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா லிக்விட் ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்ணலாம். அது என்ன லிக்விட் ஃபார்மேட், கேஷ், கோல்ட் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கேஷ், கோல்ட் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இந்த 3 லிக்விட் ஃபார்மேட்ல அவங்க
மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ அப்போ இந்த 18% அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இப்போ பேங்க் கிட்ட 100 ரூபாய் பணமா வருது அப்படின்னா 18% ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து அவங்க எஸ்எல்ஆர்ல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 10 ரூபாய் வந்து கேஷா வச்சுக்கலாம், 5 ரூபாய் வந்து கோல்டு மதிப்பு, 5 ரூபாய் மதிப்புள்ள கோல்டு வச்சுக்கலாம், 3 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சுக்கலாம். ஸோ தே ஆர் தி மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம். ஸோ லிக்விட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் லிக்விடிட்டி இன் எக்கானமி? எபிலிட்டி டு டூ அ டிரான்சாக்ஷன் வித் திங் இஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி. அதை வச்சு எவ்வளோ சீக்கிரம் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. ஸோ கேஷ்னா நீங்கள் கேஷை வச்சு இமீடியட்டாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியும். கரெக்டா? கோல்டுனா கோல்டு வச்சு உங்களால் இமீடியட்டாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட முடியும். கரெக்டா? ஸோ கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி கேஷ், கோல்டு, இப்போ அதோட மீனிங் என்னன்னா, இப்போ என்னோட வாட்ச் 2500 இருக்குன்னா, இப்போ இந்த வாட்சை நான் கொடுத்து இதை வச்சு 2500 ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னா வாங்கிட்டு வர முடியுமா? இதை வச்சு ஒரு 2500 ஏதாவது பொருள் வாங்கிட்டு வானா இதை யாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இதுவே வந்து ஒரு கோல்டு பிரேஸ்லெட்டா இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு நீங்க அடகு கடையில வச்சு பணம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அடகு கடையில இமீடியட்டா வாட்ச் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பணம் வருமானா வராது. ஸோ இமீடியட்லி யாரும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா கேஷ் அப்படின்னா கேஷ் இஸ் தி மோஸ்ட் அக்செப்டட் திங். ஸோ ஹவு ஈஸிலி யூ கேன் டிரான்சாக்ட் வித் திங் தட் இஸ் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்ல எல்லாரும் ரெடியா அக்செப்ட் பண்ணிக்கிறது கேஷ், கேஷ்க்கு அப்புறம் கோல்டு, கோல்டுக்கு அப்புறம் எது ரெடிலி அக்செப்டபிளா இருக்குன்னு பார்த்தா அது கவர்மெண்ட் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டினா அரசாங்கத்துடைய கடன் பத்திரம். இட் இஸ் செக்யூரிட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். when government wants money, when our government wants to borrow money, அவங்க என்ன பண்றாங்க? ஸோ கவர்மெண்ட் வந்து மணி பாரோ பண்ணலாங்கிறப்ப தான் கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கடன் பத்திரம்னா என்ன? ஸோ வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ்? ஸோ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் படிக்கிறப்ப என்ன பார்ப்போம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஒரு லோன்னா என்ன? பிரின்சிபல் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டைம் பீரியட் இருக்கும். ஸோ அரசாங்கம் என்ன கேட்குது? இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட்க்கு வந்து 1000 ரூபாய் பணம் வேணும். எனக்கு கவர்மெண்ட் இப்போ கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்கி தானே செலவு பண்றாங்க. ஸோ எனக்கு 1000 ரூபாய் பணம் வேணும், நான் அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் தரேன், நான் அதை 3 இயர்ஸ்ல ரீபேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட்க்கு இப்போ 1000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஐ வாண்ட் 1000 rupees மணி, ஐ வில் பே 5% இன்ட்ரெஸ்ட் ரேட், ஐ வில் பே பேக் தி லோன் இன் 3 இயர்ஸ், ஸோ கிவ் மீ மணி அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாண்டுக்கு பேர் தான் கவர்மெண்ட் பாண்ட் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இப்படி கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ண உடனே இந்தியாவில் யார் அதை ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுப்பாங்கன்னா பேங்க்ஸ் தான் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து முதல்ல அந்த பாண்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க? கவர்மெண்ட்க்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இது 3 இயர்ஸ் லோன். 3 இயர்ஸ் லோன்னா என்ன? முதல் ஒரு வருஷம் வந்து 5% கொடுத்துருவாங்க. 5% எவ்வளோ? இதில் 1000 ரூபாய் 5% 500 ரூபாய். ரெண்டாவது ஓகே 50 ரூபா, சாரி 50 ரூபா. ரெண்டாவது வருஷம் வந்து இன்னொரு 50 ரூபா. மூணாவது வருஷம் வந்து இன்னொரு 50 ரூபா கூட அசலும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்போ 3 வருஷம் 5% வட்டி வந்து மூணாவது வருஷம் அசலோட சேர்ந்து வந்துடும். ஸோ பேங்க்ஸுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு கவர்மெண்ட் திரும்ப இதை வாங்கிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பணம் கடன் வேணுங்கிறப்போ அதை பாரோ பண்றதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. எப்பப்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணுமோ அப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் மார்க்கெட்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி யார் வாங்குறா அப்படின்னா பேங்க்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ பேங்க்ஸ் பை திஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் கிவ் மணி டு தி கவர்மெண்ட். ஸோ இப்போ பேங்க்ஸை தாண்டி நம்மள மாதிரி பீப்புளும் வாங்கலாம், லைக் சிவிலியன்ஸும் வாங்கலாம், லைக் நார்மல் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். ஸோ ஆர்பிஐயோட ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமா ஈவன் சிவிலியன்ஸ் ஆர் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆல்சோ கேன் இன்வெஸ்ட் இன் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டி டைரக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கடன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து ரெடியாக வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஃபார்மேட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3 ரூபா மதிப்புள்ள கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல 18 ரூபாவை 18% எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? 10 ரூபா மதிப்புள்ள கேஷ் வச்சிருப்பாங்க, 5 ரூபா மதிப்புள்ள கோல்டு வச்சிருப்பாங்க, 3 ரூபா மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. இப்படி வைக்கிறது மூலமா அவங்களால 18% மெயின்டைன் பண்ண முடியும். மிச்ச பணத்தை எடுத்து அவங்க லோனா கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எஸ்எல்ஆர் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இந்த எஸ்எல்ஆரையும் சிஆர்ஆரையும் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும், அது குறையவே கூடாது. எப்பவும் அது இருக்கிற மாதிரி எவ்ரி ஃபோர்ட் நைட், அதாவது எவ்ரி 2 வீக்ஸ் வந்து ஆர்பிஐ செக் பண்ணுவாங்க, அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே வரலன்னா ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் இருக்கிற அந்த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ தே ஹேவ் டு ஆல்வேஸ் மெயின்டைன் இட். உங்க லாஜிக் புரிஞ்சுச்சா? ஸோ இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் 3 ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்ண. இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுச்சா? இப்போ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட சொல்லுவாங்க. ஆர்பிஐ எனக்கு பணத்தை வாங்கி கொடு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணி ஒரு 1000 ரூபா தேவை வாங்கி கொடு அப்படின்னு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து அதை மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க. பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து பணத்தை வாங்கி
கொடுத்துருவாங்க. அப்படி கவர்மெண்ட் அதை ரிலீஸ் ஆர்பிஐ அதை ரிலீஸ் பண்றப்போ எஸ்பிஐ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேங்க் வாங்கி வச்சு எஸ்பிஐ வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எஸ்பிஐ என்ன பண்றாங்க, 3 வருஷம் லோன் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஐக்கு வந்து 2வது வருஷமே வந்து 1000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா எஸ்பிஐ எப்போ வேணா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி போய் வித்துடலாம். அதான் வந்து செகண்டரி டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பணம் வேணுங்கிறப்போ அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்றப்போ அதை வாங்குறது தான் பிரைமரி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறது. ஸோ அப்படி எஸ்பிஐ வாங்கி வச்சு கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருச்சு. ஸோ 2 வருஷம் வட்டி வாங்கிடுச்சு. ஆனா 2வது வருஷத்துல எஸ்பிஐக்கே வந்து பணம் தேவைப்படுது. டக்குன்னு அவசர செலவு வருது. ஸோ அப்போ எஸ்பிஐ என்ன பண்றாங்க, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து அவங்க எப்போ வேணா வித்துடலாம். ஏன்னா மார்க்கெட்ல வாங்க ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. இன்னொரு பேங்க் ரெடியா இருக்கும். ஸோ டக்குன்னு அந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டியை மார்க்கெட்ல அவங்க வித்து அது பணமாக்கிடலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து 3வது வருஷம் யார்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி நீங்க எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அவங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு தனியா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தனியா இருக்கு. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஒரு பாண்ட் மார்க்கெட்ல போயிட்டு அதை வித்துடலாம். ஸோ பாண்ட் மார்க்கெட்ல பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க பேங்க்ஸ் எல்லாம். ஸோ அதில் ஒரு பேங்க் வாங்கி எஸ்பிஐக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கின கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அவங்களுக்குள்ளேயும் வித்துக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அது வந்து கோல்டு மாதிரி ஒரு கமாடிட்டி தான். இப்படி அது வந்து ஒரு கவர்மெண்ட் பாரோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் அது ஒரு வேல்யூபிள் கமாடிட்டியாகவும் இருக்கு. யார் வேணா அதை வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட மெக்கானிசம். ஏன் நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா அடுத்த 2 ஆபரேஷனும் புரியணும்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு கதை சொல்றேன். ஸோ இப்போ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ என்னன்னு புரிஞ்சுச்சா? தே ஹேவ் டு மெயின்டைன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ், கோல்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இது 3 ஃபார்மேட்லயும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணா அது லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ கிளியரா? திஸ் இஸ் தி குவான்டிடேட்டிவ் டூல். இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எஸ்எல்ஆர் எதுக்கு அப்படின்னா பேங்க்ஸ் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கடனா கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் ரிசர்வ்ஸ் வைக்கணும், அப்பதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேங்கிங் ஆபரேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மானிட்டரி பாலிசி டூலா அது இன்ஃபிளேஷன் குவான்டிடேட்டிவ் டூலா எப்படி செயல்படுது அப்படின்னா இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கிறப்போ சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் அதிகப்படுத்துறது மூலமா நம்மளால இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிடிபி க்ரோத் கம்மியா இருக்கிறப்போ சிஎல்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறைக்கிறது மூலமா நம்ம நிறைய லோன்ஸை கொடுக்க வைக்க முடியும். ஸோ அப்படி பண்றது மூலமா அது குவான்டிடேட்டிவ் டூலாகவும் இருக்கு. ஸோ இப்படி எதை படித்தாலும் அது ஏன் குவான்டிடேட்டிவ் டூல் ஏன் குவாலிட்டேட்டிவ் டூல் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம படிக்கணும். ஸோ இதுதான் பேங்க் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். சரி, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா RBI is coming in open market and selling and buying the government securities directly. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா பேங்க் ரேட்டுக்கோ இல்லை சிஆர்ஆருக்கோ எஸ்எல்ஆருக்கோ இல்லை நிறைய நான் கன்வென்ஷனல் டூல்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கெல்லாம் பேங்கிங்கில் ஒரு தனி பர்பஸ் இருக்கு. ஆனால் அதை வந்து குவான்டிடேட்டிவ் டூலாகவும் பயன்படுத்தி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜிடிபி க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்றத்தை கொண்டு வந்ததே எதுக்கு அப்படின்னா மானிட்டரி பாலிசி டூலாக இருக்கிறதுக்கு தான் கொண்டே வந்திருக்காங்க. ஸோ இதோட பேங்கிங் பர்பஸே அதுதான். புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ ஆர்பிஐ என்ன அப்படின்னா மணி சப்ளையை குறைக்கணும். ஸோ அப்போ ஒரு மணி சப்ளையை குறைக்கிறதுக்கு அவங்க அடிக்கடி வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வருஷம் பூரா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அடிக்கடி வந்து ஆர்பிஐ வந்து சிஆர்ஆரையோ எஸ்எல்ஆரையோ பேங்க் ரேட்டையோ மாத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பேங்க் ரேட்டை விடுங்க, சிஎல்ஆரையும் எஸ்எல்ஆரையும் மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்டை கொடுக்கும். ஒரு பர்சன்டேஜ் வந்து சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நாளா பார்த்த வரைக்கும் 4% தான் இருக்கு. அது 1% ஏத்திட்டாங்கன்னா எவ்வளவு தம் ஆகும்? 1% சிஆர்ஆர் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸுமே இப்போ ஒரு பேங்க் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ 4.5 இருக்கு. ஸோ அப்போ எல்லா பேங்க்கும் 4.5 ரூபாவை கொடுத்துருப்பாங்க ஃபார் எவ்ரி 100 rupees டெபாசிட். இப்போ அது 1% ஏத்திட்டாங்கன்னா எல்லாரும் எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கொடுக்கணும்ல ஃபார் எவ்ரி 100 rupees. ஸோ அப்போ ஆர்பிஐ வந்து இன் ரியாலிட்டி இப்போ சிஆர்ஆரை 1% ஏத்துனாங்க அப்படின்னா பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐக்கு எவ்வளவு பணம் வரும் தெரியுமா? எவ்வளவு குறையும்? இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்க வந்து சிஆர்ஆர் 5ல 10 ஏத்தின பிறகு நமக்கு என்ன ஆச்சு? எல்லா பேங்க்ஸும் எக்ஸ்ட்ராவா 5 ரூபா கொடுத்து அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் விச் கேன் பி கிவன் வந்து 10 குறைஞ்சிச்சுல. இப்படி ஆர்பிஐ வந்து 1% சிஆர்ஆரையோ இல்லை எஸ்எல்ஆரையோ ஏத்துனா எவ்வளவு வந்து மார்க்கெட்ல அதாவது பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐக்கு பணம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 lakh crore. ஸோ 1% சிஆர்ஆரை ஏத்துனா 1.5 lakh crore or 1.7 lakh crore worth of money from the banks will come to RBI. ஏன்னா அதான் 1% சிஆர்ஆரோட வேல்யூ இன் இந்தியா. ஸோ அப்போ அடிக்கடி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ
மானிட்டரி பாலிசி கண்ட்ரோலுக்காகவே அவங்க கொண்டு வந்த ஒரு டூல் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா அடிக்கடி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்தா பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்கானமியில் மணி சப்ளை அதிகமாயிடுச்சு, அதனால இன்ஃப்ளேஷன் இருக்கு. இப்போ நான் அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தணும்னா நான் என்ன பண்றேன், அந்த எவ்வளோ மணி சப்ளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. மணி சப்ளை இருக்கிறது தப்பு இல்லை, டிமாண்ட் இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னேன். பேங்க் லோன்ஸும் தப்பு இல்லை, அதான் ஜிடிபி growth கொடுக்குது. சம்டைம்ஸ் அது லெவலுக்கு மீறி அதிகமாகிறப்போ அதான் இன்ஃப்ளேஷன் உருவாக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எது வந்து எந்த மணி சப்ளை வந்து அந்த இன்ஃப்ளேஷனரியா இருக்கோ அதை மட்டுமே நான் அப்சார்ப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ whichever money supply is causing inflation, I am just absorbing that part of money supply. ஸோ அப்போ எக்கனாமில இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் கொஞ்சம் மணி சப்ளை அப்சார்ப் பண்ணணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அதே மாதிரி எக்கனாமில ஜிடிபி growth ரொம்ப கம்மியா இருக்கு, எக்கனாமி படுத்துருச்சு. இப்போ எக்கனாமியை நான் வந்து ஜிடிபி growth பம்பின் பண்ணி திரும்ப அது growth பார்ட்டை நோக்கி தள்ளி விடணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பம்ப் இன் சம் மணி. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கிறப்போ நான் மணியை கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிக்கணும். அதே இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமா ஹையா இருக்கிறப்போ நான் மணியை பம்பின் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, மாத்தி சொல்லிட்டேன். இன்ஃப்ளேஷன், ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது. இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் ஹையா இருக்கிறப்போ நான் கொஞ்சம் மணி சப்ளை அப்சார்ப் பண்ணணும். கரெக்டா? அப்படி அப்சார்ப் பண்ணிட்டேன்னா நான் மணி சப்ளை குறைச்சிடுவேன், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இப்போ எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் லோவா இருக்கு, விச் மீன்ஸ் ஜிடிபி growth லோவா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், மணி சப்ளை கொஞ்சம் பம்பின் பண்ணணும். அப்போ மணி சப்ளை நான் கொஞ்சம் பம்பின் பண்ணிட்டா தட் மணி சப்ளை வில் கிரியேட் டிமாண்ட், that demand will create inflation and GDP growth. அது அந்த மணி சப்ளை will create investments and that money supply will create demand and GDP growth. அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் கொஞ்சம் மணி சப்ளை அப்சார்ப் பண்ணிக்கணும். ஜிடிபி growth பூஸ்ட் பண்ணா நான் கொஞ்சம் மணி சப்ளை பம்பின் பண்ணணும். அப்படி அப்சார்ப் பண்றதுக்கு பம்பின் பண்றதுக்கு தான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்னா என்னதுன்னா ஆர்பிஐ வில் பை ஆர் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் தி ஓப்பன் மார்க்கெட். ஓப்பன் மார்க்கெட்ல வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை அண்ட் செல் பண்றாங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம், இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கு, இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல் ஆபரேஷன் பண்ணுவாங்க. So what is sell operation? RBI will sell government securities to banks. So banks இருக்கு, RBI இருக்கு. ஸோ ஆர்பிஐ இப்போ என்ன பண்றாங்க, ஆர்பிஐ வந்து எக்கனாமில இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு பார்த்துட்டாங்க. இப்போ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு 10,000 கோடி எக்ஸ்ட்ரா மணி சப்ளை இருக்கு, அந்த 10,000 கோடி எக்ஸ்ட்ரா மணி சப்ளை இருக்கிறதுனால தான் இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம், அந்த இன்ஃப்ளேஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த 10,000 கோடி அப்சார்ப் பண்ணிட்டா 10,000 கோடி வர்த் மணி சப்ளை குறைஞ்சிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வைங்களேன். அந்த 10,000 கோடியை மட்டும் அப்சார்ப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க 10,000 கோடி மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்து விற்பாங்க. 10,000 கோடி மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்து விற்பாங்க. அதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து பேங்க்ஸ் என்ன பே பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து எவ்வளோ ரூபாவை அப்சார்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எக்கனாமிலேருந்து எவ்வளோ ரூபாய் அப்சார்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டியை செல் பண்ணுவாங்க பேங்க்ஸ்க்கு. பேங்க்ஸ் இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் வாங்கிட்டு ஆர்பிஐக்கு 10,000 கோடி கட்டிடுவாங்க, 10,000 கோடி மணி பே பண்ணிடுவாங்க. இப்படி பே பண்றதுனால என்ன ஆயிடுச்சு, பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஒரு 10,000 கோடி மணியை ஆர்பிஐ வாங்கி வச்சுச்சா, அதனால ஆர்பிஐ கிட்ட வந்துட்டதுனால இப்போ பேங்க்ஸ் கையில பணம் இல்லை, கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் இருக்கு, பணம் வந்து ஆர்பிஐ வந்து அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ 10,000 கோடியை நான் அப்சார்ப் பண்ணும், அதனால தான் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு தெரிஞ்சா அதை மட்டும் அப்சார்ப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது வர்த் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து செல் பண்ணுவாங்க. அப்படி செல்லுன்னு சொன்னோன்னே எல்லா பேங்க் என்ன பண்றாங்க, அந்த 10,000 கோடி எடுத்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா பேங்க்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்துடும். ஸோ அது மூலமா மணி சப்ளை வர்த் ஆஃப் 10,000 crore இஸ் ரெடியூஸ்ட் இன் தி எக்கானமி. ஸோ இதுக்கு பேர் தான் செல் ஆபரேஷன். உங்களுக்கு புரியுதா? இப்படி பண்றப்ப என்ன ஆகுது, மணி சப்ளை குறையுது, அது மூலமா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து செல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனோட பேங்கிங் பர்பஸே இதுதான். இதுக்கு வந்து பேங்கிங் பர்பஸ் தனி, குவான்டிடேட்டிவ் மெஷர் தனின்னு இல்லை, இது கொண்டு வந்ததே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்காக தான். ஸோ வென் ஜிடிபி இஸ் லோ, so when GDP growth is low, RBI will do buy operation. So RBI வந்து buy operation பண்றாங்க. So buy operation என்ன அப்படின்னா, so GDP growth லோவா இருக்கு அப்படின்னா RBI wants to pump in money into the economy. அப்ப என்ன பண்றாங்க, எவ்வளவு ரூபாய் பம்ப் இன் பண்ணும், ஒரு 10,000 கோடியை நான் பம்ப் இன் பண்ணா எக்கனாமி வந்து வளர ஆரம்பிச்சிடும்.
அப்படின்னு தெரியுதுன்னு என்ன பண்ணுவாங்க, தே வில் பை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். பேங்க் கிட்ட இருந்து எவ்வளவு பம்ப் இன் பண்ணுமோ அவ்வளவு கவர்மெண்ட் செக்யூரிட்டி பை பண்ணுவாங்க. அதுக்கு இன் ரிட்டர்ன் இவங்க என்ன பண்ணுவாங்க, 10,000 கோடி வர்த்துள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் ஆர்பிஐ என்ன பண்ணிடுறாங்க, 10,000 கோடி மதிப்புள்ள ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பேங்க் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ எல்லா பேங்க்ஸும் எங்கிட்ட வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் ஆர்பிஐ கிட்ட வித்துட்டு பணத்தை வாங்கிப்பாங்க. அப்படி வாங்குறது மூலமா என்ன ஆயிடுது, 10,000 கோடி ஆஃப் மணி பேங்க்ஸ் கையில வந்தது, பேங்க்ஸ் அதை வந்து லோனா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுது, மணி சப்ளை அதிகமாகி ஜிடிபி அதிகமாகுது. இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். ஸோ பை பையிங் ஆர் செல்லிங் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஆர்பிஐ கேன் எக்ஸாக்ட்லி அப்சார்ப் லிக்விடிட்டி or exactly pump in liquidity. By sell operation, they will absorb liquidity. By buy operation, they can pump in liquidity. புரிஞ்சுச்சா? So they exactly they can absorb or pump in liquidity by buy or sell operation. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? So இது மூலமா என்ன பண்ணலாம், exactly they can increase or decrease the money supply in the economy. So இப்போ எக்கானமில இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்கிறேன்னு சொன்னா பேங்க்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. ஏன்னா பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் செக்யூர் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் வந்து 10 கோடி ரூபா கடன் கேட்கறாரு, அதே டைம்ல கவர்மெண்ட் ஒரு 10 கோடி ரூபா கடன் கேட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்றாங்கன்னா, பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு 10 கோடி கொடுக்கறத விட கவர்மெண்ட் கொடுக்கறது தான் லாபம். ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துட்டா அது சேஃப், ஷுவரா அந்த பணம் திரும்ப வந்துடும், அது லாஸே ஆகாது. அந்த பணம் ஃபுல்லாவும் திரும்ப வந்து பேங்க்குக்கு வந்துடும். ஸோ பேங்க்ஸ் கேன் பி ப்ராஃபிட்டபிள். ஸோ அதனால வந்து பேங்க்ஸ் வந்து எப்பவுமே வந்து அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் கொடுத்தா அவர் திரும்ப கட்டுவாரோ மாட்டாரோ யாருக்கு தெரியும். ஸோ அதனால தே வில் ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் தே ஆர் கிவிங் இட் டு தி கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி அது சேஃப். ஸோ அது சேஃபான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறதுனாலையும், நிறைய பேர் மார்க்கெட்ல வாங்கி ரெடியா இருப்பாங்கிறதுனாலையும், எஸ்எல்ஆர் அது மூலமா மெயின்டைன் பண்றது மூலமாகவும் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்க ரெடியா இருப்பாங்க. அப்போ எப்படி பை ஆபரேஷன்ல அவங்க இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்க வராங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பை ஆபரேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிடிபி growth ரொம்ப லோவா இருக்கிறப்போ தான் பை ஆபரேஷன் பண்றாங்க. புரியுதா? ஜிடிபி growth லோவா இருக்கிறப்ப தான் பை ஆபரேஷன் பண்றாங்க. ஜிடிபி growth லோவா இருக்கு அப்படின்னா எக்கனாமில பணமே இல்லைன்னு அர்த்தம், மணி சப்ளை இல்லைன்னு அர்த்தம். ஸோ மணி சப்ளை இல்லைன்னு அர்த்தம்னா பேங்க்குக்கிட்டையும் பணம் இல்லை, ஸோ பேங்க்குக்கும் பணம் தேவைங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஜிடிபி growth கம்மியா இருக்கனாலே மணி சப்ளை கம்மியா இருக்கு, பணமே இல்லை, மணி சப்ளை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பேங்க் கிட்டயும் பணம் இருக்காது, அவங்களும் பணம் வேணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ அதனால they will be readily they will be accepting the money. ஸோ அதுதான் வந்து நடக்கும். புரிஞ்சுச்சா? இதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல தேர் இஸ் அ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விலைக்கு வாங்குறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிறாங்க. ஸோ இங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இதோட நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸை முடிச்சிடணும். ஸோ வாட் இஸ் பேங்க் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, லிக்விடிட்டி ஸ்டாட்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ இது மூலமா எப்படி வந்து ஆர்பிஐ இஸ் ஏபிள் டு டூ தி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பேங்கிங் பர்பஸ் இருக்கு, அது எல்லாமே குவான்டிடேட்டிவ் டூலாகவும் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னா, நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்குள்ள போறோம். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு தேவை அப்படின்னு ஒன்று வரும்போது ஆர்பிஐ லான்ச் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இந்த நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல ஒன்னொன்னு என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். புரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிள் தான், எல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான், ஒன்னொன்னு தனித்தனி கான்செப்ட். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே சிம்பிளா இந்த சாப்டர்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி 2000s கொண்டு வராங்க. ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் அஸ் த நேம் சஜஸ்ட் இதோட பேங்கிங் செக்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் 2000s நம்ம 90s நிறைய வந்து ப்ரைவேட் செக்டர்லாம் வந்த பிறகு நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் லோன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய பேர் பேங்கிங் ஆப்ரேஷனில் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பணம் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்ததுனால அடிக்கடி வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து ஒரு சைடு லிக்விடிட்டி சர்ப்ளஸ்லையும் இருக்காங்க, ஒரு சைடு லிக்விடிட்டி டெபிசிட்லையும் இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பேங்க்ஸில் நிறைய டெபாசிட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இருக்கும். ஒரு சில டைம்ல வந்து பேங்க்ஸ்ல நிறைய வித்ட்ரால்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து பேங்க்ஸ்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பேங்க்ஸ்ல இருந்து வந்து பணத்தை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பேங்க்ஸ் கிட்ட இருக்க லிக்விடிட்டி வந்து குறைஞ்சிரும்.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள எவ்ரி மந்த் வந்து மக்கள் வந்து நிறைய பணம் வித்ரா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வந்தா அந்த டைம்லயும் நிறைய மக்கள் வந்து வித்ரா பண்ணுவாங்க. ஸோ இப்படி மக்கள் வந்து நிறைய வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற போது பேங்க்ஸ் கிட்ட பணம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ஒரு சில பேங்க்ஸ் வந்து லிக்விடிட்டி சர்ப்ளஸ்ல இருக்காங்க. ஒரு சில பேங்க் வந்து லிக்விடிட்டி டெபிசிட்ல இருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இப்படி சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருக்க பேங்க்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை டெபிசிட் லிக்விடிட்டி இருக்க பேங்க்குக்கு கடனா கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ அப்போ ஒரு சில பேங்க் வந்து லிக்விடிட்டி டெபிசிட்ல இருக்காங்க, ஒரு சில பேங்க் வந்து லிக்விடிட்டி சர்ப்ளஸ்ல இருக்காங்க. ஸோ பணம் அதிகமா வச்சிருக்க சர்ப்ளஸ் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்கி அந்த பணத்தை பணம் இல்லாம டெபிசிட் லிக்விடிட்டி கிரைசிஸ்ல இருக்கிற பேங்க்குக்கு கடனா கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கறது மூலமா லிக்விடிட்டி சர்ப்ளஸ்ல இருந்து பணத்தை we are rerouting it to liquidity deficit banks and through this we are adjusting the liquidity. இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இப்போ இப்படி வச்சுக்கலாம், கனரா பேங்க்ல வந்து நிறைய பேர் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணிடுறாங்க. அதனால கனரா பேங்க்ல நிறைய டெபாசிட்ஸ் வரதுனால அதோடைய லிக்விடிட்டி வந்து சர்ப்ளஸா இருக்கு. அதே டைம்ல எஸ்பிஐல வந்து நிறைய பேர் பணத்தை வித்ரா பண்றாங்க. இப்போ தீபாவளி சீசன் வேற, தீபாவளி ஷாப்பிங் கீப்பிங் அது இதுன்ட்டு மக்கள்லாம் வித்ரா பண்ணி 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 எஸ்பிஐ கிட்ட பணமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கனரா பேங்க் கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடனை வாங்கி அதை எஸ்பிஐக்கு கடனா கொடுத்துருவாங்க. இப்படி பண்றது மூலமா என்ன ஆயிடுது, லிக்விடிட்டி சர்ப்ளஸ்ல இருக்க பணம் லிக்விடிட்டி டெபிசிட்டுக்கு போயிடுதா, இது மூலமா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட் ஆயிடுது. இதுதான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஓகே, இந்த ஃபெசிலிட்டி எப்படி இயங்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். So we are having RBI, so we are having banks. ஸோ இப்போ என்ன ஆகுது, பேங்க்ல வந்து we are having SBI. இப்போ எஸ்பிஐக்கு தான் வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு, லிக்விடிட்டி டெபிசிட் ஆர் கிரைசிஸ்ல இருக்கிற பேங்க். இந்த பேங்க்குக்கு லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா பணம் தேவை இருக்கு. நிறைய பேர் வந்து வித்ரா பண்ணிட்டே இருக்காங்க, என்கிட்ட இருக்க பணம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, எனக்கு இமீடியட்டா பணம் தேவை இருக்குன்னு இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. ஸோ தே வில் பாரோ மணி ஃப்ரம் ஆர்பிஐ. அப்போ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அடமானம் வைக்கிறாங்க. ஸோ தே ஆர் பிளட்ஜிங் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாரோயிங் தி மணி. இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அப்படி ஸோ என்ன பாரோ பண்றாங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பாரோ பண்றாங்க. ஒன் டே லோன்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பாரோ பண்றாங்க. அப்படி அவங்க பாரோ பண்ற ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆர் ஒன் டே லோன்ஸ் இருக்குல்ல, ஒன் டே லோன்னா இன்னைக்கு பணம் வாங்கி நாளைக்கு வந்து வட்டியோட அடைச்சிடுறது. 14 டே லோன்ஸ் இன்னைக்கு பணம் வாங்கி ஒரு 14 டேஸ் 2 வாரத்துல வந்து பணத்தை வட்டியோட அடைச்சிடுறது. ஸோ இப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அடமான வச்சு கடனை வாங்கி அதுக்கு அடுத்த நாள் அந்த கடன் அடைக்கிறப்போ கட்டுற ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன நடக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் பேங்க்ஸுக்கும் ஆர்பிஐக்குள்ள கைமாறுது. ஆனால் இங்கே பை ஆர் செல் நடக்குது. ஒரு பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க. ஒரு பொருளை விற்கிறது வேற, ஒரு பொருளை அடமானம் வைக்கிறது வேற. ஒரு பொருளை விற்கிறதுனா யூ ஆர் செல்லிங் இட். ஒரு பொருளை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொருளை அடமானம் வைக்கிறதுனா என்ன, யூ வில் அகைன் ரீபர்ச்சேஸ் இட்ல. நீங்கள் ஒரு வளையல போய் அடமானம் வைக்கிறீங்க, அப்போ போய் என்ன சொல்றீங்க, இந்த வளையல அடமானம் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் தாங்க, நான் வந்து இதை 3 நாள்ல ஒரு மாசத்துல வந்து திரும்ப வந்து பணத்தை கட்டி அதை மீட்டுக்கிறேன், அப்போ ஒரு வட்டி கட்டுறேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு வாங்குவீங்க. நீங்க வளையல வச்சு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு அப்புறம் பணம் வந்தோடனே அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து வட்டியோட வந்து நீங்க அடைச்சோடனே உங்களுக்கு வளையல் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் அடமானம் வைக்கிறது. அப்படி கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளட்ஜ் பண்றாங்க, அடமானம் வச்சு ஆர்பிஐ கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். அப்படி அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸை திரும்ப கட்டுறப்போ கட்டுற இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரெப்போ ரேட். So repo rate is the rate at which banks borrow short-term loans from RBI. It is similar to bank rate. Bank rate எப்படி? Bank rate is the rate at which banks borrow long-term loan from RBI அப்படின்னு பார்த்தோம்ல. Whenever banks are in need of money, they can borrow either long-term loan or short-term loan. Long-term loan 5 years loan, 10 years loan, பெரிய பெரிய loan. Short-term loan immediate சில்லற செலவுக்கா அப்பப்போ borrow பண்றது. So when banks are in need of money, they borrow short-term loans from RBI. So அப்படி banks borrow பண்ற ஒன் டே லோன்ஸ் அப்படிங்கிறது தான் ரெப்போ லோன்ஸ். சரியா? ஸோ ரெப்போனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆப்ரேஷன், அவ்வளோதான். அடமானம் வைக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ்ல டெக்னிக்கலா இருக்கிற வேர்டு தான் ரீபர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன். என்ன சொல்றாங்க, யூ கீப் திஸ் பேங்கிள் அண்ட் கிவ் மீ மணி, ஐ வில் கம் அண்ட் பே பேக் தி மணி அண்ட் ரீபர்ச்சேஸ் மை பேங்கிள் பேக் அப்படின்னு சொல்றது தானே ரீபர்ச்சேஸ் ஆப்ரேஷன். அடமானத்துல என்ன, இதை வச்சுட்டு என்ன பண்ண, நான் திரும்ப கொடுத்து அதை இதை நான் மீட்டுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றோம். மீட்டுறதுக்கு பேர் என்ன, ரீபர்ச்சேஸ். ஸோ ரீபர்ச்சேஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கலான வேர்டு. ஓகே, புதுசா இருக்கா? ஸோ அதான் வந்து ரெப்போ. ரெப்போ இஸ் நத்திங் பட் அடமானம் வைக்கிறதுக்கு டெக்னிக்கல் வேர்டு தான் ரெப்போ. ரெப்போ ரேட்டுன்னு என்னென்ன சொல்லுவேன், ரெப்போலாம் ஒன்றும் இல்லை, அடமானம் வைக்கிறது.
ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சுக்கிட்டு அவங்க கடன் வாங்குறாங்க. அடுத்த நாள் இந்த கடனை வந்து அடைக்கிறப்போ கட்டுற வட்டி பேர் தான் ரெப்போ ரேட். ஸோ பேங்க்ஸ் பாரோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ரெப்போ ரேட் இஸ் த ரேட் அட் விச் பேங்க்ஸ் பாரோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. இட் இஸ் சிமிலர் டு பேங்க் ரேட். பேங்க் ரேட்னா லாங் டேர்ம் லோன், இது ஷார்ட் டேர்ம் லோன். அதே மாதிரி இங்க யார்கிட்ட லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இருக்கு? கனரா பேங்க்ல இருக்கா? கனரா பேங்க் கிட்ட லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இருக்கா? ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க? தே ஆர் பிளட்ஜிங் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் தே ஆர் டேக்கிங் மணி. ஸோ அதுக்கு ஆர்பிஐ கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரிப்போ. ரிவர்ஸ் ரிப்போ இஸ் தி rate at which RBI borrows money from banks. It's the rate at which RBI borrows short-term money loans from banks. So RBI என்ன பண்றாங்க? கனரா பேங்க் which is having liquidity surplus அதுகிட்ட ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சுக்கிட்டு வாங்குற கடன் பேர் தான், கடன் வாங்கிட்டு அதுக்கு அவங்க அடைக்கிற வட்டிக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரிப்போ. சரியா? ஸோ அப்போ சர்ப்ளஸ் இருக்க பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கி அது டெபிசிட் இருக்க பேங்க்கு திரும்ப கொடுக்குற அந்த ஒரு மெக்கானிசம் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கிளியரா? So repo rate is the rate at which banks borrow short-term loans from RBI. Reverse repo is the rate at which RBI borrows short-term loans from banks. So RBI வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுனால அது ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ரிப்போக்கு ரிவர்ஸா நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா இங்க பேங்க் வந்து வட்டி வரும். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு சைடு கடனை வாங்கி அந்த பணத்தை தான் கடனா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ ஆர்பிஐ வந்து லாபகரமா நடத்தணும்ல. ஸோ அப்போ ஆர்பிஐ லாபகரமா நடத்தணும்னா எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே ரிவர்ஸ் ரிப்போ is less than repo அப்படின்னு செட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் தே மேக் ஷோர் தட் ரிவர்ஸ் ரிப்போ இஸ் செட் லெஸ் தென் ரெப்போ. அப்போதான் என்ன ஆகும்? கம்மி வட்டிக்கு ஆர்பிஐ வாங்கி அது அதிக வட்டி கொடுத்தாதான் ஆர்பிஐக்கு லாபமாகும், இல்லை ஆர்பிஐ நஷ்டமாயிடும் இந்த ஆப்ரேஷன்ல. ஸோ ஆல்வேஸ் தே மேக் ஷோர் இவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு ரெப்போ. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்கு தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இதுக்கு பேங்கிங் செக்டர்ல ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. பேங்க்குக்கு வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் இல்லை லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இருக்கிறப்போ அவங்களோட லிக்விடிட்டி கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஆனா இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் குவான்டிட்டி. ஹவு இட் இஸ் குவான்டிட்டேட்டிவ் டூல்? when inflation is high, what RBI is doing? RBI வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றி விட்டுருவாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றி விட்டா என்ன ஆயிடும்? சிமிலர் டு அதே பேங்க் ரேட்ல பார்த்தா அதே கதை தான். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றி விட்டா ரெப்போ ரேட் இஸ் தி ஆங்கர் ரேட். அதை பத்தி என்னங்கிறது வர. ரெப்போ ரேட் ஏற்றி விட்டா ரெப்போ ரேட்ல தான் நான் பேங்க்ஸ்லாம் கடன் வாங்குது. இப்படி பேங்க்ஸ் வந்து கடன் வாங்குற இந்த ரேட்டை ஏற்றி விட்டாங்க அப்படின்னா அப்போ பேங்க்ஸ் வந்து நிறைய வட்டி அடைக்கிறாங்க. ஸோ நிறைய வட்டி அடைக்கிறாங்க அப்படின்னா அதை பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க லெண்டிங் ரேட்ஸ் ஏற்றி ஆகணும். ஸோ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் ஏற்றுட்டா பேங்க் வந்து அவங்களுடைய லெண்டிங் ரேட்டை ஏற்றிடுவாங்க. லெண்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா loans will be discouraged. Loans will be discouraged na money supply will be coming down. Money supply will be coming down na inflation will be coming down. So when GDP is low, so same தான் நம்ம வந்து பேங்க் ரேட்டுக்கு பார்த்தா அதே விஷயம் தான். ஜிடிபி லோவா இருக்கப்போ ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட்டை குறைச்சி விட்டுருவாங்க. ரெப்போ ரேட்டை குறைச்சி விட்டா லெண்டிங் ரேட் குறைஞ்சிரும், லோன்ஸ் அதிகமாயிடும். ஸோ அதே மாதிரி மணி சப்ளையும் அதிகமாகும். அது மூலமா ஜிடிபி வளர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? when inflation is high, what is happening? இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ ரெப்போ ரேட்டை ஏற்றி விட்டா ஆட்டோமேட்டிக்காக லெண்டிங் ரேட் ஏறிடுது, லோன்ஸ் வந்து அதனால டிஸ்கரேஜ் ஆயிடுது. ஏன்னா வட்டியெல்லாம் ஏறிடுது. வட்டி ஏறிச்சுன்னா நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க. ஸோ லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோன் வாங்காமல் டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால லோன்ஸ் குறைஞ்சிரும், ஸோ மணி சப்ளை குறைஞ்சிரும், ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ ரெப்போ ரேட் வந்து குறைச்சிட்டா லோன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்து மணி சப்ளை அதிகமாயிடும். ஸோ அதனால ஜிடிபி growth அதிகமாயிடும். ஸோ ஜிடிபி growth அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனும் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஸோ ரெப்போ ரேட்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஆனால் அது குவான்டிடேட்டிவ் டூலாகவும் இருக்கு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரிவர்ஸ் ரிப்போ வில் பி செட் லெஸ் தென் ரிப்போ. அப்போ தான் ஆர்பிஐக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியை தானே அடமானம் வைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து எஸ்எல்ஆர்ல மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 18% எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு பேங்க் கிட்ட வந்து 10 ரூபாய் மதிப்புள்ள ஜிசெக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு பேங்க் 18% எப்படி மெயின்டைன் பண்ணாங்க? நான் எக்ஸாம்பிள் சொன்னப்போ என்ன பண்ணாங்க? கேஷ் வந்து 10 rupees, கோல்டு வந்து ஒரு 5 rupees ஒர்த் ஆஃப் கோல்டு, ஜிசெக் வந்து 3 rupees ஒர்த் ஆஃப் ஜிசெக், இப்படி மெயின்டைன் பண்ணி தான் 18 ரூபா மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் அப்படி தானே வச்சிருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பேங்க் கிட்ட 10 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா அதுல 3 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி எஸ்எல்ஆர் உள்ள இருக்கு.
அப்போ எஸ்எல்ஆருக்கு வெளியே அப்போ 10 ரூபா மதிப்புல கவர்மெண்ட் சைடு 3 ரூபாய் எஸ்எல்ஆருக்குள்ள வச்சாச்சு. எஸ்எல்ஆருக்குள்ள வச்சுட்டு அது வெளியே எடுக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் மெயின்டைன் 18. ஸோ அப்போ எஸ்எல்ஆரையும் தாண்டி வெளியே எவ்வளோ இருக்குன்னா 5 ரூபாய் மதிப்புல கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அப்போ ரெப்போ ஆபரேஷன்ஸ்ல பேங்க்ஸ் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா அவங்க எஸ்எல்ஆர்ல உள்ள வச்சிருக்கிற அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து கடனா வாங்கக்கூடாது. எஸ்எல்ஆருக்கு வெளியே இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து தான் அவங்க கடனா வாங்கணும். ஸோ தே ஷுட் நாட் டேக் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வித் இன் எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆருக்கு வெளியே எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் அடமான வச்சு வாங்க முடியும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற இப்போ 5 ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் செக்யூரிட்டி 5 ரூபாயும் கடன் வச்சு அடமான வச்சு கடன் வாங்கியாச்சு. 5 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சு கடன் வாங்கியும் பேங்க்குக்கு லிக்விடிட்டி பத்தல, இன்னும் பணம் தேவை. இப்போ இன்னும் பணம் தேவை அப்படின்னா எங்கே பணம் திரட்டினாலும் கிடைக்கல, எஸ்எல்ஆரையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க பணத்தை அடமான வச்சாச்சு, இன்னும் பணம் தேவை அப்படிங்கிற போது அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ண வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ பேங்க்ஸ் வந்து எஸ்எல்ஆரை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சு கடனை வாங்கி அப்பயும் அந்த கடன் பத்தாத போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ பேங்க்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ எம்எஸ்எஃப்னா ஒன்றும் கிடையாது. எம்எஸ்எஃப் இஸ் சிமிலர் டு இதே தான், இதே ஆப்ரேஷன் தான். ஸோ வாட் இஸ் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா நீங்க எஸ்எல்ஆருக்கு வெளியே இருக்கிறது காலி ஆயிடுச்சுன்னா எஸ்எல்ஆர் உள்ள இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து அடமானம் வைக்கலாம். ஸோ இன் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி தே வில் டேக் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அவுட் ஆஃப் எஸ்எல்ஆர் அண்ட் தே வில் பிளட்ஜ் தட். ஸோ எஸ்எல்ஆர் உள்ள இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியை எடுத்து அதை அடமான வச்சு கடன் வாங்குறதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ தே வில் பிரீச் எஸ்எல்ஆர் அண்ட் டேக், ஒரு உண்டியல் உடச்சு அதுல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ எஸ்எல்ஆர் உள்ள இருக்க எல்லா பணமும் அப்படி எடுத்துலாமா கிடையாது, அப் டு 2% தே கேன் பிரீச். இப்போ 18% இருக்குன்னா அது 16 ஆகுது. ஸோ 2% வரைக்கும் வெளியே எடுத்து, ஸோ 2 ரூபாய் வரைக்கும் வெளியே எடுக்கலாம். 3 ரூபா மதிப்புல கவர்மெண்ட் சைடு இருந்தாலும் 2 ரூபா மதிப்புல கவர்மெண்ட் சைடு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப் டு 2% அலௌட். ஸோ 2% ஆஃப் எஸ்எல்ஆர் வரைக்கும் வெளியே எடுத்து அதை அடமான வச்சு தே கேன் பாரோ லோன்ஸ். அப்படி அவங்க பாரோ பண்ற பேங்க் என்ன பண்றாங்க, தே ஆர் டேக்கிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃப்ரம் எஸ்எல்ஆர், அதை அடமான வச்சு தே ஆர் பாரோயிங் லோன்ஸ். அதை வந்து கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் வந்து எம்எஸ்எஃப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ்எஃப் ரேட், ஸோ அது வந்து எம்எஸ்எஃப் ரேட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ் தட் இட் இஸ் ஹையர் தென் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டை கடை நீ எஸ்எல்ஆர் பிரீச் பண்ணிட்டல, அப்போ உன்னை பனிஷ் பண்ணல, அதை பனிஷ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, எம்எஸ்எஃப் ரேட்டை ஹையா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ எம்எஸ்எஃப் ரேட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு above repo rate. So reverse repo is always less than repo, repo is always less than MSF rate அப்படிங்கிற இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்எல்ஆர் பிரீச் பண்ணி உள்ள இருந்து பணத்தை எடுத்ததுனால அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடணுங்கிறதுனால அப்படி. ஸோ 2000 இப்போ இப்படி வச்சுக்கலாம், 2022 வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா இப்படிதான் இருந்துச்சு. 2022 அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த டாபிக்ல சொல்றேன். ஸோ 2022 வரைக்கும் இந்த மூணு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சு. இது மூணு இதை தான் வந்து மானிட்டரி பாலிசி காரிடார் அப்படின்னு சொல்றோம். மானிட்டரி பாலிசி காரிடார்னா என்ன அப்படின்னா ரெப்போ, ரிவர்ஸ் ரிப்போ அண்ட் எம்எஸ்எஃப் ரேட் மூணுமே வந்து அட்டாச்சா இருக்கும். அண்ட் எம்எஸ்எஃப் ரேட் இஸ் ஈக்குவல் டு பேங்க் ரேட். ஸோ இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இப்படி அட்டாச் ஆயிருக்கிறப்போ ரெப்போ தான் வந்து நம்ம ஆங்கர் ரேட் அப்படின்னு சொல்றோம். ஆங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது அதாவது என்னதுன்னா எம்எஸ்எஃப் ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போவும் இட் இஸ் அட்டாச் டு ரெப்போ. ஸோ எம்எஸ்எஃப் ரேட் பேங்க் ரேட்டு, எப்பவுமே எம்எஸ்எஃப் ரேட்டும் பேங்க் ரேட்டும் சேமா இருக்கும். ரிவர்ஸ் ரெப்போ இங்க இருக்கும். இது ரெண்டுமே ரெப்போவோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ரெப்போ ஏறுச்சுன்னா இது ரெண்டும் ஏறும், ரெப்போ குறைச்சிட்டா இது ரெண்டும் குறைஞ்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெப்போ இருக்கு அப்படின்னா ரெப்போக்கும் எம்எஸ்எஃப்க்கும் எவ்வளோ கேப் இருக்கு, 0.25 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. ரெப்போக்கு எம்எஸ்எஃப்க்கும் ரெப்போக்கும் ரிவர்ஸ் ரெப்போக்கும் என்ன கேப்பு, அது 0.25 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. அப்போ ரெப்போ 6ல இருக்குன்னா இது வந்து 5.75ல இருக்கும், இது 6.25ல இருக்கும். இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை மட்டும் ஏற்றினா போதும். ரெப்போ ரேட்டை மட்டும் ஏற்றிட்டாங்க அப்படின்னா ரெப்போ ரேட் 6.25 அப்படின்னு ஆக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ரிப்போ ஆல்சோ வில் பி அட்ஜஸ்டட் டு 6 and MSF and bank rate will be adjusted to 6.5. இப்போ ஆர்பிஐ வந்து இதை வந்து 5க்குன்னு குறைச்சிட்டாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா 4.75 ஆயிடும், இது 5.25 ஆயிடும். ஸோ ஆர்பிஐ வில் ஜஸ்ட் சேஞ்ச் தி ரெப்போ ரேட் அண்ட் தி அதர் டூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சிங். ஸோ இட் இஸ் லிங்க்டு. ஸோ இப்படி லிங்க் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுட்டாங்க. இது மாறுச்சுன்னா எல்லாமே மாறுற மாதிரி ஆர்பிஐ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் இது ஒன்று மட்டும் கவர்மெண்ட் ஆர்பிஐ மாத்தினாலும் மிச்சம் ரெண்டு சேர்ந்து மாறிடும். அப்போ எப்பப்பெல்லாம் ரெப்போ ரேட் ஏறுது அப்போ பேங்க் ரேட் ஏறுது. ஸோ இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ரெப்போ ரேட் ஏற்றி விட்டா போதும், ரெப்போ ரேட் ஏறிடும், பேங்க் ரேட் ஏறிடும். ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குற ரெண்டு ரூட்டுமே ஏறிடும், ஒன்னா தான் ஏறுது. பேங்க் ரேட்டும் ரெப்போ ரேட்டும் ஒன்னா தான் ஏறுது. அப்படி ஏறுச்சுன்னா
பேங்க்ஸ் வந்து when they are trying to borrow money from RBI, it is going to be costly. ஓகே, ஸோ இதை வந்து ரெண்டுமே வந்து இதோட கேப்பை வந்து ஈக்குவலா மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் மானிட்டரி பாலிசி காரிடார். ஆல்வேஸ் ரிவர்ஸ் ரிப்போ இஸ் அட்டாச் டு ரெப்போ அண்ட் ரெப்போ இஸ் அட்டாச் டு MSF ரேட். அண்ட் இதுதான் வந்து 2022 வரைக்கும் இருந்த ஒரு செட்டப். புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில கவர்மெண்ட் செக்யூரிட்டி SLRக்கு வெளியே இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் எடுத்து அடமானம் வச்சு கடன் வாங்கினா அது அலௌடு. ஆனா அது வாங்கியும் பத்தல அப்படிங்கிறப்போ யூ கேன் பிரீச் SLR அண்ட் டேக் மணி. ஸோ அப்படி SLR பிரீச் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுத்த RBI கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அப்போ SLR உள்ள இருந்து 2% கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 2008லேயே வந்துச்சு. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 2018லேயே வந்துச்சுனாலும் அது 4 வருஷத்துக்கு RBI யூஸ் பண்ணவே இல்லை. 2022ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்ன? இப்போ ரெப்போ ஆபரேஷன்ஸ்ல பேங்க்ஸ் கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி காலி ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், SLRல இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தராங்க. அதே மாதிரி RBIக்கும் அவங்க பணம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ, அவங்க வந்து அந்த பணத்தை அப்சார்ப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ எல்லா வாட்டியும் அவங்களாலையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமானம் வச்சு வாங்க முடியல. ஏன்னா RBI கிட்ட அன்லிமிட்டடா கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் இருக்காதுல்ல. ஸோ இஷ்டத்துக்கு அவங்களாலையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வச்சு வாங்க முடியல. ஸோ அப்படி இருக்கிற அந்த RBIக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இஸ் சிமிலர் டு ரிவர்ஸ் ரிப்போ தான். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, சிமிலர் டு ரிவர்ஸ் ரிப்போ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, பேங்க் வந்து தே ஆர் பார்க்கிங் மணி டு RBI. அதான் கான்செப்ட். ஓகே, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா, பேங்க் எப்பப்பெல்லாம் அவங்கள்ட்ட சர்ப்ளஸ் இருக்கோ அப்போ பேங்க்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கு, என் பணத்தை வாங்கிட்டு ரிவர்ஸ் ரிப்போல வாங்கு, என்கிட்ட பணத்தை இருக்கு வாங்கிக்கோ, ரிவர்ஸ் ரிப்போல வாங்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால RBI கிட்ட வந்து எல்லா வாட்டியும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமானம் வச்சு டக்குன்னு ரிவர்ஸ் ரிப்போல வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இல்லை. சம்டைம்ஸ் RBI கிட்டே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்காதுல்ல. அப்படி இல்லாத போது அவங்க எப்படி ரிவர்ஸ் ரிப்போ ஆபரேஷன் பண்ண முடியும்? அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாமையே பேங்க்ஸ் வந்து என்கிட்ட பணத்தை டெபாசிட் பண்ணி வட்டி வாங்கிக்கலாம். ஸோ தட் என்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் தான் RBI, இன்னும் என்னையே நம்ப மாட்டீங்களா, இன்னும் அடமானம் கொடுத்தா தான் தருவியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உனக்கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோயேன், RBI வந்து பேங்க்ஸ் கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட டெபாசிட் பண்ணிடு. சரியா? யூ ஜஸ்ட் டெபாசிட் யுவர் மணி டு மீ. அந்த பணத்தை என்கிட்ட டெபாசிட் பண்ணிடு, 14 days லோன்ஸ், ஆஃப்டர் 14 days நான் அதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து நீ கவர்மெண்ட் செக்யூரிட்டி எதிர்பார்க்காத. ஓகே, ஸோ பேங்க்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம், RBI கிட்ட வந்து டெபாசிட் பண்ணலாம். இன் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. RBI இன் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் செக்யூரிட்டி உங்ககிட்ட பணம் தான் வந்து டெபாசிட் பண்ணு. ஆஃப்டர் 14 days you can take back the money at a interest rate. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் தான் SDF ரேட். ஸோ ஆஃப்டர் 14 days நீ அந்த பணத்தை எடுத்துக்கோ, அதுக்கு நான் உனக்கு வட்டி தரேன். ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமானம்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருந்தால் நான் ரிவர்ஸ் ரிப்போ ஆப்ரேஷனில் கடன் வாங்கிப்பேன். பட் எல்லா வாட்டியும் என்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இல்லாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டைம்ஸ்ல நீ வாட்டிக்கு பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி 14 days கழிச்சு திரும்ப வாங்கிக்கோ, அப்போ நான் உனக்கு SDF ரேட்ல வட்டி கொடுத்துறேன், ரிவர்ஸ் ரிப்போ ஆப்ரேஷன்ஸ்ல இது பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து RBIக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது. ஸோ இப்படி பண்றப்போ RBI என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி என்னன்னு புரிஞ்சுச்சா? CRR மாதிரி தான். CRRல எப்படி பேங்க்ஸ் எல்லாம் வந்து RBI கிட்ட பணத்தை டெபாசிட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் CRRங்கிறது பர்மனண்டா மெயின்டைன் பண்ணணும். SDFனா என்னதுன்னா 14 days. இப்போ நான் இந்தியன் பேங்க், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் என்ன பண்ணலாம், டைரக்டா RBI கிட்ட போயிட்டு இந்தா பணம் SDFல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடலாம். 14 days கழிச்சு வந்து திரும்ப அது FD மாதிரி 14 days கழிச்சு வந்து நான் திரும்ப அதை எடுக்கிறப்போ எனக்கு வட்டியோட RBI SDF ரேட்ல இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த SDF ரேட்ல எனக்கு வட்டி வரும். ஸோ என்கிட்ட சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருந்தால் அதை இன்சென்டிவைஸ் பண்ணுறது. RBIக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னா, அவங்கள்ட்ட எல்லா வாட்டியும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கிறது இல்லை ரிவர்ஸ் ரிப்போ பண்ணுறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸே இல்லாமல் சும்மா பணம் வந்துடுது. ஸோ இது மூலமா என்ன பண்ணிடுறாங்க, SDFல பணம் வந்தாலும் அதையும் அவங்க ரெப்போல கடன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய மானிட்டரி பாலிசி காரிடார் 2022 வரைக்கும் மானிட்டரி பாலிசி காரிடார்ல இது 3 தான் இருந்துச்சு. 2022ல RBI என்ன பண்றாங்க, இந்த மானிட்டரி பாலிசி காரிடார்ல இருந்து ரிவர்ஸ் ரிப்போவை ரிமூவ் பண்றாங்க. ரிவர்ஸ் ரிப்போவை ரிமூவ் பண்ணி நவ் ரிவர்ஸ் ரிப்போ ஓன்ட் பி பார்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி காரிடார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க.
அப்படின்னு டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அண்ட் தே ஆர் ரீப்ளேசிங் இட் வித் எஸ்டிஎஃப் ரேட். ஸோ எஸ்டிஎஃப் வில் பி லெஸ் வில் பி பார்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி காரிடார் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அவங்க வந்து காரிடார் ஃபிக்ஸ் பண்றாங்க 0.25 0.25 அப்படின்னு. ஸோ ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வில் பி ஸ்டாண்ட் அலோன். இதை வந்து ஸ்டாண்ட் அலோன் ஆக்கி இதை வந்து 3.35 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ் ரிப்போ வந்து 3.35, அது இனிமேல் ஃபிக்ஸ்ட், அது மாற போறதே இல்லை. என்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கு, எனக்கு பணம் வேணும்னா எனக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ ரிவர்ஸ் ரிப்போல நான் அடமானம் வச்சு நான் வாங்கிட்டு இருப்பேன். அது 3.35 தான், அதுல மாறவே போறது இல்லை, அது ஸ்டேபிளா தான் இருக்க போகுது. ஸோ பேங்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்பப்போலாம் பணம் வேணுமோ நீங்க வந்து என்கிட்ட எஸ்டிஎஃப் ரேட்ல பார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெப்போ வந்து 6.5ல இருக்குன்னா எஸ்டிஎஃப் வந்து 6.25ல இருக்கும். எம்எஸ்எஃப் அண்ட் பேங்க் ரேட் வந்து 6.75ல இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ எஸ்டிஎஃப் ரேட் தான் வந்து இனிமேல் வந்து மானிட்டரி பாலிசி காரிடார்ல லிங்க் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ரிப்போ இஸ் ரிமூவ் அவுட் ஆஃப் மானிட்டரி பாலிசி காரிடார் அண்ட் கெப்ட் அவுட். ஸோ நான் முன்னாடி நடத்துறப்போ இது 3 ஒன்னா வந்து நடத்தினேன், ஏன்னா முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ மானிட்டரி பாலிசி காரிடார்ல ரிவர்ஸ் ரிப்போ இஸ் ரிமூவ்ட் அண்ட் கெப்ட் ஸ்டாண்ட் அலோன் அட் 3.35 அண்ட் எஸ்டிஎஃப் இஸ் பார்ட் ஆஃப் இட். இதுதான் மானிட்டரி பாலிசி காரிடார்னு சொல்றோம். காரிடார்னா என்ன? ஸோ மானிட்டரி பாலிசி காரிடார்னா இந்த மாதிரி 3மே லிங்க் ஆயிருக்கிறது. ஸோ 6.25 to 6.75. ஸோ மானிட்டரி பாலிசி காரிடாரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 50% இருக்கு. ஸோ 50 பேசிக் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ரெப்போ ரேட் வந்து ஏறுச்சு அப்படின்னா எஸ்டிஎஃப் தானா? இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்கன்னு வைக்கோங்களேன், டிசம்பர் மாதம் 6.25 ஆக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி எஸ்டிஎஃப் வந்து 6 ஆயிடும், பேங்க் ரேட் வந்து 6.5 ஆயிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் சேஞ்ச். ரிவர்ஸ் ரிப்போ ஒன்ட் பி அஃபெக்டட், இட் வில் பி கெப்ட் இன் தி ஸ்டாண்ட் அலோன் மோட். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்காக ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டே இருக்கு, ரெப்போ ரேட்டை குறைக்குது. அப்படி ரெப்போ ரேட்டை ஏற்றுறப்போலாம் கூடவே ரிவர்ஸ் ரிப்போவும் சேர்ந்து ஏறிடுது. அப்படி ரிவர்ஸ் ரிப்போவும் சேர்ந்து ஏறுறப்போ ஆர்பிஐக்கு அது நஷ்டம் தானே. சரி, அவங்க ரிவர்ஸ் ரிப்போன்னு வச்சிருக்கிறது அவங்க வந்து கஷ்டப்படுற பேங்க்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிசமாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெப்போ ரேட்டை ஏற்றுறப்பலாம் ரிவர்ஸ் ரிப்போ ஏற்றுறப்போ ஆர்பிஐக்கும் கொஞ்சம் அப்பப்போ நஷ்டம் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நான் கடன் வாங்குறது தனியாக வச்சுக்கலாம், உனக்கு வேணும்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி இல்லாமல் கடன் வேணும்னா எஸ்டிஎஃப்ல பணம் போட்டுக்கோ, அதுக்கு நான் உனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தரேன். பட் ரிவர்ஸ் ரிப்போ ஆப்ரேஷன் வில் பி நோ லாங்கர் அட்டாச் டு இட். அதை லோவஸ்ட்டாக தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மானிட்டரி பாலிசி காரிடார்ல எஸ்டிஎஃப் தான் இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்லி மானிட்டரி பாலிசி காரிடார்ல இதுதான் இருக்கு, இதான் கரண்ட் எஸ்டிஎஃப் ரிப்போ அண்ட் எம்எஸ்எஃப் அண்ட் பேங்க் ரேட். எம்எஸ்எஃப் அண்ட் பேங்க் ரேட் ரெண்டும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ இதுதான் கரண்ட் வேல்யூ. ஸோ அதனால வந்து இது அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் மானிட்டரி பாலிசி காரிடார். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஸோ வித்தவுட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி டைரக்டா பணத்தை வித்ரா பண்றதுக்கான ஒரு ரூட் தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இன்னும் ரெண்டே டாபிக் அதை பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீமும் அப்புறமா வந்து ஸ்வாப் ஆக்ஷனும் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். இது வந்து அப்படியே சிமிலர் டு வாட் அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் செல் ஆப்ரேஷன். ஓகே, அப்படியே ஓப்பன் மார்க்கெட் செல் ஆப்ரேஷன் தான் இது, சரியா? ஸோ மணி சப்ளைக்கு வந்து நம்ம பேங்க்ல, அதாவது எக்கனாமில மணி சப்ளை வர்றதுக்கு 3 ரூட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 ரூட் என்னென்னு பார்த்தோம். ஒன்று வந்து பேங்க் லோன்ஸு, இன்னொன்று கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, இன்னொன்று ஃபாரெக்ஸ். ஸோ அப்படி பேங்க் லோன்ஸை கண்ட்ரோல் பண்ண தான் இத்தனை டூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணுற ஃபிஸ்கல் பாலிசி தான் அடுத்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த டூலை தான் நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீமில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் இப்போ இந்தியாவுக்குள்ள இப்போ என்ன ஆகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்ம வந்து வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டீ. நம்ம அதே கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு என்ன பண்ணுறோம், டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கரெக்டாக 2 kg டீ எக்ஸ்போர்ட் பண்ணுமா? அது எவ்வளோ நமக்கு வந்தது, $2 வந்துச்சா? ஒரு கேஜி வந்து $1 வச்சுக்கலாம். அப்போ 2 kg $2 வந்துச்சா? இந்தியாவுக்கு $2 வருதுன்னா $1 is equal to 80. அப்போனா டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், 160 rupees கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் நடந்ததுனால இந்த 160 rupees நியூ மணி சப்ளை இந்தியன் எக்கனாமிக்குள்ள நுழைஞ்சிருக்கா? ஸோ எப்போலாம் எக்ஸ்போர்ட் நடக்குதோ அப்போ மணி சப்ளை அதிகமாகுது. மணி சப்ளை அதிகமாகிறப்போ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்துது. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பயங்கரமான இந்தியாவில் வந்து டக்குன்னு பயங்கரமா எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அதிகமாகி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஷூட் அப் ஆகி நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் உள்ள வந்து அதனால வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் உள்ள வந்து அதனால வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆர்பிஐ.
ஆர்பிஐ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 160 ரூபா உள்ள வந்திருக்கு. அந்த 160 ரூபானால தான் இப்போ இன்ஃபிளேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த 160 ரூபா அப்சார்ப் பண்றதுக்கு மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல எப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டியை செல் பண்ணி பணத்தை அப்சார்ப் பண்றாங்களோ அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் எவ்வளவு ரூபாய் அப்சார்ப் பண்ணுமோ அவ்வளவு ரூபாய் பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் ஆஃப் 160 rupees. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கு வந்து 3 years ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ரூபாய் அப்சார்ப் பண்ணமோ அவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்றப்போ அதை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்த உடனே பேங்க்லாம் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐக்கு 160 rupees கொடுத்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் பாண்டை வந்து வாங்கிப்பாங்க. இது மூலமா என்ன ஆயிடுச்சு, இந்தியாவுல புதுசா வந்த இந்த 160 rupees ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணிட்டாங்க. அப்சார்ப் பண்ணதுனால மணி சப்ளை இஸ் ஃபெல் பை 160 rupees. புரிஞ்சுச்சா? ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுனாலையும் டியூ டு அதர் ரீசன்ஸ்னாலையும் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியன் எக்கனாமிக்குள்ள நுழையுது. அப்படி நுழையிறப்போ அதனால இன்ஃபிளேஷனரி எஃபெக்ட் வருது. அப்படி வந்த இன்ஃபிளேஷனரி எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணி அப்சார்ப் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட். இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் என்ன பண்ணும், அப்படி எக்ஸ்போர்ட்ஸ்னால உள்ள வந்திருக்கிற அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால வந்த அந்த எக்ஸஸ் மணி சப்ளையை நான் அப்சார்ப் பண்றதுக்கு அதே வேல்யூல ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பாண்டை வந்து செல் பண்றேன், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மாதிரி. ஸோ இது மூலமா அந்த 160 rupees நான் அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர் கிட்ட இருந்து டைரக்டா பணம்லாம் வாங்க மாட்டாங்க. நிறைய எக்ஸ்போர்ட்னால மார்க்கெட்டுக்குள்ள நிறைய பணம் வந்துருச்சு. எவ்வளவு பணம் வந்துச்சோ அதை அப்சார்ப் பண்ற அளவுக்கு ஒரு பாண்டை நான் விற்கிறப்போ அதே மார்க்கெட்ல இருந்து பொதுவா பணம் என் கையில வந்துடும். ஸோ பேங்க் கிட்ட இருந்து வந்துடும். அப்படி வரதுனால எவ்வளவு உள்ள வந்ததோ அவ்வளவு மணி சப்ளை என்னால குறைச்சிட முடியும். அப்படி குறைச்சிறதுனால மணி சப்ளை ஈவனா இருக்கும், இன்ஃபிளேஷன் நடக்காது. ஸோ சிமிலர் டு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் செல்லு தான். ஆனா இங்க இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். கிளியரா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரூபி டாலர் ஸ்வாப். ரூபி டாலர் ஸ்வாப்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐ இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு. ஸோ பேங்க்ஸ் கிட்ட வந்து டாலர்ஸ் இருக்கு, ஆர்பிஐ கிட்ட வந்து ருபீஸ் இருக்கு. ஸோ பேங்க்ஸ் வந்து நிறைய என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சிருக்கனால நிறைய பேர் டாலர்ஸ்ல வந்து பேங்க்ஸ் கிட்ட டெபாசிட் பண்றாங்க. ஆர்பிஐ கிட்டயும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆர்பிஐ இஸ் ஆல்வேஸ் மெயின்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எதுக்கு அப்படின்னா, அது நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர், ஆக்சுவலி இந்த ருபி டாலர் ஸ்வாப் வந்து நான் எக்ஸ்டர்னல் செக்டர் சாப்டர்ல நடத்துறப்போ அப்போ நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்றேன். உங்களுக்கு அது அப்போ புரிஞ்சிடும். ரேதர் தென் மீ டீச்சிங் இட் நவ். இப்போ நான் ஒரு புது டாப்பிக்கை சொல்லி உங்களுக்கு கான்செப்டை சொல்லி நடத்துறதுக்கு எக்ஸ்டர்னல் செக்டர் டிஸ்கஸ் பண்றப்போ வி வில் டிஸ்கஸ் தி இந்த ருபி டாலர் ஸ்வாப் ஆக்ஷன். அப்படி அப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட், சிஆர் அண்ட் ஆல்சோ போஸ்டட் வீடியோ. ஆக்சுவலி இந்த மூணுத்துக்குமே ஆப்ரேஷன் ட்விஸ்டா இருக்கட்டும், சிஆர்ஆர் லீவேவா இருக்கட்டும், ஆர் கரன்சி ஸ்வாப்பா இருக்கட்டும், இது மூணுத்துக்குமே நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால நான் அதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா ஆப்ரேஷன் ட்விஸ்டே வந்து ஒரு 40 minutes எக்ஸ்பிளேஷன் இருக்கும், சிஆர்ஆர் லீவேவே ஒரு 20 minutes எக்ஸ்பிளேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டே போனா இந்த செஷன் வைடன் ஆகிட்டே போகும். இதோட நான் நான் கன்வென்ஷனல் டூல்ஸை நிறுத்திக்கிறேன். ஆக்சுவலி கரன்சி ஸ்வாப்புக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ரேஷன் ட்விஸ்ட் ஆதில் அப்படின்னு யூடியூப்ல போட்டாலே வீடியோ வந்துடும். சிஆர்ஆர் லீவே ஆதில் அப்படின்னு யூடியூப்ல போட்டாலே வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 2019ல அந்த ஒரு ஸ்லோ டவுனுக்காக ஆப்ரேஷன் ட்விஸ்ட் கொண்டு வந்தாங்க. சிஆர்ஆர் லீவேங்கிறது வந்து சிஆர்ஆர்ல ஒரு குட்டி சேஞ்ச் வந்து பேண்டமிக் அப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் அதோட ஐடியா. ஸோ நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் அதை கூகுளில் பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரியா? ஸோ அதை போய் பாருங்க. ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல எதர் பை ஆப்ரேஷன் ஆர் செல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னா என்ன அப்படின்னா, சைமல்டேனியஸ்லி தே வில் டூ அ பை அண்ட் செல். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, தே பாட் லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சைமல்டேனியஸ் பை அண்ட் செல். 10,000 ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வித்தா அது செல் ஆப்ரேஷன், அதே வாங்கினா அது பை ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம். 10,000 rupees worth லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்ணி பேரலா 10,000 rupees worth ஆஃப் ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை திரும்ப கொடுத்தாங்க. இதில் கேஷ் மாறவே இல்லை. லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி அது ஈக்குவலண்டான ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை கையில் கொடுக்குறப்போ இதுதான் ஆப்ரேஷன் ட்விஸ்ட். இப்படி பண்றதுனால என்ன ஆயிடுச்சு, சைமல்டேனியஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பண்றப்போ என்ன ஆயிடுச்சு, அதோட பாண்டோட ஈல்டை வந்து குறைக்க முடிஞ்சது. ஸோ பாண்ட் ஈல்டுனா என்ன,
ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னா என்ன, அதெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சா ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். இட்ஸ் தேர் இன் யூடியூப். யூ வில் கெட் டு நோ தி ஐடியா. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி நான் கன்வென்ஷனல் டூல்ஸ். ஸோ காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த பேங்க் ரேட் பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. ஸோ பேங்க் ரேட் இஸ் தி rate at which banks borrow long-term loans from RBI. Cash reserve ratio is the ratio of deposit which banks have to maintain with the RBI. SLR is the ratio of reserves which banks have to maintain with themselves in the form of cash, gold and government securities. Open market operation is buying and selling of government securities in the open market through which RBI can pump in or absorb the money, through which they can regulate the money supply. Liquidity adjustment facility has both repo and reverse repo operations. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியில் வந்து இன் ஆர்டர் டு இப்போ எஸ்எல்ஆரை பிரீச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது. மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷனில் இன் ஆர்டர் டு அப்சார்ப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்டர், தே ரிலீஸ் அ பாண்ட் சிமிலர் டு ஓப்பன் மார்க்கெட் செல் ஆப்ரேஷன். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இஸ் அ ஃபெசிலிட்டி வேர் ஆர்பிஐ கேன் accept deposits from banks similar to reverse repo but without giving any government security in returns. So reverse repo la government security அடமான வச்சு தான் RBI வாங்குவாங்க. Standing deposit facility without giving any collateral they will get money. So அதான் non conventional methods. மிச்சம் ரெண்டுத்துக்கு நீங்க யூடியூப்ல வீடியோ பாருங்க. So with this we will wind up the 18th session. Okay. So நம்ம 19th sessionல qualitative tools and monetary policy உடைய types and monetary policy committee பத்தி பார்ப்போம். Okay. So we'll meet in the 19th session and we'll continue that. Okay. So bye bye.